Hello, 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 hello. Hello, Pasangala. Welcome to the session. So, welcome to Xylem CBSE class 11 and 12 Tamil. Na Tony Wilfred. So, nama iniki +1 biology la anatomy of flowering plants chapter nudiya part number 1 அப்படிங்கறத discuss பண்ண போறோம். So, in the session is gonna be பயங்கர interesting. So, before we start our session, let's I'm gonna introduce you for a new announcement. என்னது அப்படின்னா Xylemல we have launched ஒரு ஃப்ரீயான குவிஸ் நாளைக்கு ஆகஸ்ட் 15th நடக்க போகுது. ஆஃப்டர்நூன் நடக்கும் ஆன்லைனில். ஆஃப்டர்நூன் ஃபஸ்ட்டு காலையில் வச்சுருந்தோம். சின்ஸ் யூ பீப்புள் வில் பி ஹோஸ்டிங் த ஃப்ளாக், அதை நம்ம மதியானத்துக்கு மாற்றிட்டோம். சரியா? இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு ரொம்ப முக்கியமானது. இந்த குவிஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சேட் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்குது. யூஸ் த லிங்க் அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் த குவிஸ். அப்போது ஜெயிக்கிற பசங்களுக்கு 5 lakhs வர்த்தான ரிவார்ட்ஸு காத்துக்கிட்டு இருக்கிறது. சரியா? ரைட். அண்ட் நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டூ லைக் த வீடியோ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்மளுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், ஸோ இதில் தான் நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. ஏன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் சேனலில் தான் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய செஷன்ஸோட நோட்ஸ் செஷன்ஸோட லிங்க் கிடைக்கும். அப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் நம்ம நடத்தக்கூடிய செஷன்ஸ்க்கான நோட்ஸ் PDF கிடைக்கும். சரியா? Hi Study Corner, welcome to the session. Okay, I think I'm seeing you for a very long time. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். Welcome to the session. So people, as you can see, these are our NEET achievers of 2025 from Xylem. 615 is the top score from Xylem Learning. Very good Study Corner. That's really great. ஸோ வீடியோவை நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செஷனை ஆரம்பிச்சிடலாம். என் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது தானே ஸ்டடி கார்னர்? ரைட். அண்ட் நீங்கள் ஒரு வேளை ஐ ஷுட் சே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தேட் இஸ் த மோட்டிவேஷன் ஃபார் அஸ் டு டூ மோர் ஃபார் யூ. உங்களுக்கு நிறைய கண்டென்ட்டு சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. சரியா? ரைட். ஸோ அப்போது லெட் அஸ் கெட் இன் டு த செஷன் பசங்களா. ஸோ CBSE பொறுத்த வரைக்கும் ஃபார் த போர்ட் எக்ஸாமினேஷன் CBSE ஹேஸ் டெலீட்டட் லாட் ஆஃப் டாபிக்ஸ். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரம் திஸ் சாப்டர். Okay, study corner, that's fine. Okay, that is really nice. Okay, very good study corner. So a lot of topics are deleted from the anatomy chapter. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த anatomy சாப்டரில் டிஷ்யூஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ, அந்த பெர்மனன்ட் டிஷ்யூவில் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தோஸ் திங்ஸ் ஆர் டெலிட்டட் ஃபார் த போர்டு எக்ஸாமினேஷன். ஒருவேளை நீங்கள் நீட் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா அந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ தோஸ் கண்டென்ட் இஸ் தேர் ஃபார் த சிலபஸ்ஸு. பட் ஆனால் போர்டு எக்ஸாமுக்கு மட்டும்தான் அது டெலிட்டட். சரியா? புரியுதா நான் சொல்கிறது? அப்போது சிலபஸில் இருக்கிற விஷயத்தை மட்டும், போர்டு எக்ஸாமுக்கு இருக்கிற விஷயத்தை மட்டும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் anatomy? பிஃபோர் தேட், இந்த சாப்டருடைய பேர் anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அப்படின்னா என்னது? ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் என்னது? ஆஸ் யூ நோ, 11th பிளான்ட் கிங்டம் படிச்சிருப்பீங்க. பிளான்ட் கிங்டமில் வி ஹாவ் 5 சப்டிவிஷன்ஸ். அதானே? என்னென்ன சப்டிவிஷன்ஸு? ஒன்று ஆல்கே, பிரியோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். கரெக்டாக? அந்த 5வது சப்டிவிஷன் தான் ஆஞ்சியோஸ்பெர்ம். வி கால் இட் ஃப்ளவரிங் பிளான்ட். அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டை நம்ம anatomy பண்ண போகிறோம். அப்படின்னா என்னது? கட் பண்ணி உள்ளார என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். புரியுதா? ஸோ இந்த வார்த்தை anatomy அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஸோ இந்த வார்த்தை anatomy-ல ஓகே, டாமி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. டாமி அப்படின்னா கட், டு கட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அனானா அப் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ பிளான்ட்டை நம்ம அப்வர்ட்ஸாக கட் பண்ணி உள்ளார என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ தேட் இஸ் anatomy ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். புரியுதா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டடி. anatomy அப்படிங்கிறது இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. நமக்கு என்னென்ன பிரான்ச் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குது? I can say பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, anatomy, அந்த மாதிரி பலவிதமான ஸ்டடியோடைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி anatomy இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. இதில் என்ன படிப்போம்? ஸ்பெஷலாக நம்ம பிளான்ட்டை anatomy எடுக்கிறதுனால
பிளான்ட்டுக்குள்ளார இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்டை படிப்போம். இதே ஹியூமனுக்கும் anatomy பண்ணலாம். அப்போ ஹியூமனுக்குள்ளார இருக்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம படிக்கிறோம். புரியுதா நான் சொல்கிறது? கேன் யூ கெட் வாட் ஐம் சேயிங்? ஸோ அப்படி anatomy பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பிளான்ட்டுக்குள்ளார என்ன இருக்கும்? பேசிக்காக இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து யூனோ வாட் இஸ் அ செல்ஸ், கரெக்டாக? செல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி டிஷ்யூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் ஆகிட்டு ஆர்கன்ஸாக இருக்கும். ஸோ பிளான்ட்டுக்கும் ஒரு சில ஆர்கன்ஸ் இஸ் தேர், டிஷ்யூஸ் இஸ் தேர், செல்ஸ் இஸ் தேர். அதே மாதிரி அனிமலுக்குன்னு ஆர்கன்ஸ் இஸ் தேர், டிஷ்யூஸ் இஸ் தேர், செல்ஸ் இஸ் தேர். புரியுதா நான் சொல்கிறது? பிளான்ட்டில் என்னென்ன மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்கும்? ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? ஸோ anatomy அப்படின்னா என்ன, anatomy அப்படிங்கிற பிரான்ச் ஆஃப் ஸ்டடினா என்னது, ஒரு பிளான்ட்டை டைசெக்ஷன் எடுத்து உள்ளார பார்த்தா என்னென்ன மாதிரியான பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஐ ஹோப்பு இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரியுது அப்படின்னு நம்புகிறேன். சரியா? ஸோ பாருங்கள், யூனோ ஒரு பிளான்ட்டை நம்ம கட் பண்ணி உள்ளார பார்த்தா எப்படி இருக்கும்? ஓகே, எல்லா பிளான்ட்டுமே சேமாக இருக்குமா? யூனோ ஒரு பிளான்ட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸு சேமாக இருக்குமா? இஃப் யூ கட் அ பிளான்ட், ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி உள்ளார பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆர்கன்ஸு, டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு டிஷ்யூஸு, ஒவ்வொரு ஆர்கன்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும்? எல்லாமே சேமாக இருக்குமா, இல்லை ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்குமா? ஆக்சுவலாக ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி உள்ளார பார்த்தீங்கன்னா அதில் பல்விதமான, அதாவது பலவிதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். யூ ஹாவ் எபிடெர்மல் டிஷ்யூ, யூ ஹாவ் கிரவுண்ட் டிஷ்யூ, யூ ஹாவ் வாஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். ஈச் டிஷ்யூ வில் பி டிஃப்ரெண்ட் இன் இட் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ நம்ம பிளான்ட் கிங்டம் படிக்கும் போதே படிச்சிருக்கிறோம் anatomy. anatomy இப்போ படிக்கிறோம். ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படிங்கிற வார்த்தையை பிளான்ட் கிங்டமில் படிச்சிருப்போம். அதாவது ஃப்ளவரிங் பிளான்ஸு, கரெக்டாக? ஸோ அந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் ஃப்ளவரிங் பிளான்ஸுடைய 2 சப் கேட்டகரிஸ் என்னென்னு தெரியுமா? Do you know what are the 2 sub categories of angiosperm flowering plants? They are monocot and dicot. So what are they? Monocot plant na enna, dicot plant na enna? You might know the examples. So monocot plant க்கு example coconut, dicot plant க்கு example இந்த sunflower, அதெல்லாம் மஸ்டர்ட் கூட வரும். அப்போது மோனோகாட்னா என்ன, டைகாட்னா என்ன? மோனோ அப்படின்னா சிங்கிள், ஓகே. காட் அப்படின்னா காட்டிலடனை குறிக்குது. இந்த விதை இருக்குல்ல, சீடுக்குள்ளார எம்ப்ரியோ இருக்கும், ஓகே. அந்த எம்ப்ரியோக்குள்ளார காட்டிலிடன் அப்படின்ற ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த லீஃப் லைக் காட்டிலிடன் ஒன்று சிங்கிள் இருக்குது அப்படின்னா, ஸோ தோஸ் ஆர் மோனோகாட்ஸ். டைகாட்ஸ்னால் அந்த காட்டிலிடன் 2 இருக்கும். ஸோ மார்ஃபாலஜியில் இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரியா? இப்போ மேட்ரு என்ன, ஆஞ்சியோஸ்பெர்மோட இந்த 2 கேட்டகரிஸான மோனோகாட் அண்ட் டைகாட், வெதர் தே வில் பி சேம் ஆர் தே வில் பி டிஃப்ரெண்ட். இவங்க 2 பேருக்குரிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸு சேமாக இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? அஃப்கோர்ஸ் கன்ஃபார்மாக 2ம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மோனோகாட்டும் சரி டைகாட்டும் சரி அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸு கன்ஃபார்மாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரியா? இஸ் இட் கிளியர்? வெரி குட். அதே மாதிரி பாருங்கள், பிளான்ட்ஸு என்ன மாதிரியான இடத்துல இருக்கும்? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இடத்துல இருக்கும், கரெக்டாக? டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற இடத்துலையும் நீங்கள் பிளான்ட்ஸை பார்க்கலாம். டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற இடத்துலையும் பிளான்ட்ஸை பார்க்கலாம். வாட்டர் இருக்கிற இடத்துல பிளான்ட்ஸை பார்க்கலாம். சாயில் இருக்கிற இடத்துலையும் பிளான்ட்ஸை பார்க்கலாம், கரெக்டாக? எஸ் ஆர் நோ? ஸோ விதவிதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்வரான்மெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்? we can see the plants. எஸ் ஆர் நோ? கரெக்டாக? நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? பிளான்ட்ஸ் எப்பயுமே தரையில் தான் இருக்கணுமா? சொல்லுங்கள். பிளான்ட்ஸு எப்பயுமே லேண்டில் தான் இருக்கணுமா? இட் இஸ் நாட் லைக் தட், கரெக்டாக? கிவ் மீ a minute. ஒரே ஒரு நிமிஷம்.
Okay, fine. So yeah, plants will be there in different environments. ஸோ ஒரு சில பிளான்ட்டு லேண்டில் இருக்கும், ஒரு சிலது வாட்டரில் இருக்கும், ரைட்? ஒரு சிலது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டில் we can see the plants. ஸோ அந்த என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிளான்ட்டுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மாடிஃபை ஆகிருக்கும், அடாப்டேஷன்ஸ் வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வில் ஷோ அடாப்டேஷன்ஸ், ஒரு சில மாடிஃபிகேஷன் வச்சுருக்கோம் பேஸ்ட் ஆன் த என்வரான்மெண்ட். எந்த என்வரான்மெண்ட்டில் அந்த பிளான்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான அடாப்டேஷனை வச்சுருக்கோம். ஓகே, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு பிளான்ட் இருக்குன்னா ஸோ இட் ஷுட் ஹாவ் சம் அடாப்டேஷன்ஸ், அந்த டெம்பரேச்சரை தாக்கு பிடிக்கிற மாதிரியான எபிலிட்டி அதுக்கு இருக்கணும், சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அப்போது லெட் ஸ்டார்ட் வித் த டிஷ்யூ சிஸ்டம், சரியா? ஸோ இந்த சாப்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே முக்கியமான டாப்பிக்கே என்னதுன்னா டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது தான். ஸோ வாட் இஸ் அ டிஷ்யூ சிஸ்டம்? ஸோ நிறையா டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை we call as டிஷ்யூ சிஸ்டம். பிளான்ட்டில் என்ன மாதிரியான டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இருக்குது, மொத்தம் எத்தனை டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இருக்குது? do you have any idea? come on people, chat பாக்ஸில் சொல்லுங்கள். பிளான்ட்டில் எத்தனை மாதிரியான டிஷ்யூஸ் இருக்குது, என்ன மாதிரியான டிஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத சேட்டில் சொல்லுங்கள். are you with me? hello, can you hear me? Are you able to hear me? Very good. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிற டயக்ராம் என்னதுன்னா I've given you the cross section of a plant. ஒரு பிளான்ட்டை நான் cross section பண்ணி, ரைட்? ஸோ க்ராஸாக கட் பண்ணி அந்த டயக்ராம் இங்கே கொடுத்துருக்குறேன். So in this diagram, as you can see, this outer layer இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற டிஷ்யூ இஸ் கால்ட் டெர்மல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எபிடெர்மல் டிஷ்யூன்னு கூட சொல்லலாம், சரியா? அப்போ ஒரு பிளான்ட்டினுடைய அவுட்ரு கவரிங்கில் இருக்கக்கூடிய, ரைட், அது ரூட்டாக இருக்கட்டும், ஸ்டெம்மாக இருக்கட்டும், லீஃபாக இருக்கட்டும், அவுட்ரு கவரிங்கில் இருக்கக்கூடிய டிஷ்யூ சிஸ்டமை we call as எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, அதே பிளான்ட்டுக்கு we know how a plant receives water and food. எப்படி ஒரு பிளான்ட்டுக்கு வாட்டரும் ஃபுட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது? இட்ஸ் பை த xylem and phloem. xylem and phloem என்ன டிஷ்யூன்னு நம்ம சொல்லலாம்? இட் இஸ் கால்ட் ஆஸ் வாஸ்குலார் டிஷ்யூ, சரியா? இந்த கிராஸ் செக்ஷன்லையும் இங்கே இருக்கிறது தான் வாஸ்குலார் டிஷ்யூ, xylem and phloem. புரியுதா நான் சொல்ல வருது? ஸோ ஒரு பிளான்ட்டில் ரெண்டாவது என்ன டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கும் அப்படின்னா இது மாதிரி வாஸ்குலார் டிஷ்யூஸ் இருக்கும், ரைட்? அண்ட் பாக்கி ஒரு பிளான்ட்டில் இந்த எபிடெர்மல் டிஷ்யூஸு, அப்புறம் வாஸ்குலார் டிஷ்யூஸு, இதை தவிர வேறு என்ன இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்லையும் எல்லா ஏரியாஸ்லையும் யூ வில் ஃபைண்ட் கிரவுண்ட் டிஷ்யூ, சரியா? ஸோ அப்போது யூ ஹாவ் 3 types ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம். வாட் ஆர் தே? ஒரு பிளான்ட்டை கவர் பண்ணியிருக்கிற எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், ஒரு பிளான்ட்டில் வாட்டரையும் ஃபுட்டையும் கேரி பண்ணக்கூடிய வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம், ரைட்? இது இல்லாமல் பாக்கி இருக்கிற ஸ்பேஸ்லலாம் இருக்கக்கூடிய கிரவுண்டு டிஷ்யூ சிஸ்டம். புரியுதா நான் சொல்ல வருது? இதான் 3 மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம 3 டைப்பாக பிரித்தோம்ல, இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி பிரித்தோம் தெரியுமா? அந்த பர்டிகுலர் டிஷ்யூ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் பிரித்தோம், ரைட்? புரியுதா நான் சொல்கிறது? கேன் யூ கெட் வாட் ஐம் சேயிங்? அப்போது இன்னொரு விஷயம் என்னதுன்னா எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டமுக்கும் இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமுக்கும் அப்புறம் கிரவுண்டு டிஷ்யூ சிஸ்டமுக்கும் இது 3த்துக்கும் இருக்கிற அந்த வேரியேஷன்ஸ், டிஃப்ரென்சஸ்லாம் என்ன? இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அப்போ அது இருக்கிற லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அவுட்டரில் இருக்குதா, இல்லை இந்த இப்படி மிடில் இருக்குதா, இல்லை இன்னர் மோஸ்ட்டாக இருக்குதா, அது இருக்கக்கூடிய லொக்கேஷனை டிபெண்ட் பண்ணி தான் அந்த டிஷ்யூஸோட ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் அமைஞ்சிருக்கு. எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், ஓகே, வாஸ்குலர் டிஷ்யூஸு, அப்புறம் கிரவுண்ட் டிஷ்யூஸ், அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, ரைட்? அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதுலாம். ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் எதை பொறுத்து இருக்குது? லொக்கேஷனை பொறுத்து இருக்குது. இஸ் இட் கிளியர் வாட் ஐ எம் சேயிங்? ஓகே, ரைட். அப்போ இந்த 3 டிஷ்யூ சிஸ்டம் பிரித்தோம்ல, இதை எதை பேஸ் பண்ணி நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் லொக்கேஷனை வச்சு தான்.
ஸோ அவுட்டரில் இருக்குதா இல்லை இன்சைடில் இருக்குதா இல்லை அது ரெண்டுக்கும் இடையில இருக்குதா அப்படின்ட்டு அதோடைய லொக்கேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டமை பிரித்தோம். சரியா? அப்போது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இட்ஸ் கால்டு ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் பிகாஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. ஓகேவா? வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இட் இஸ் கால்டு கண்டக்டிவ் டிஷ்யூ சிஸ்டம் பிகாஸ் இட் இஸ் கோனா கண்டக்ட் அல்லது இட் இஸ் கோனா டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் ஃபுட். ஓகே, ஸோ டிஷ்யூ சிஸ்டம் புரிஞ்சிச்சுன்னா சேட்டில் சிஎல் போடுங்க பார்க்கலாம். சிஎல் இஸ் ஃபார் கிளியர். அண்ட் யாரெல்லாம் இன்னும் வீடியோவை லைக் பண்ணலையோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிடுங்க. சரியா? ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன்று. அப்போது ஃபர்ஸ்ட் வீல் எக்ஸ்ப்ளோர் இந்த எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஒரு பிளான்ட்டுடைய ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ, ஓகே, ஒரு பிளான்ட்டோட ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ இதோடைய அவுட்டர் கவரிங்கில் இருக்கிறது தான் இந்த எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ பேசிக்காக இந்த எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டமில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னா பாருங்கள். யூ வில் ஹாவ் எபிடெர்மல் செல்ஸு, ஓட்டையாக இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா, அதுக்கப்புறம் எபிடெர்மல் அட்டாச்மெண்ட்ஸு அல்லது அப்பெண்டேஜஸ்ன்னு சொல்லலாம். வீல் டிஸ்கஸ் ஒன் பை ஒன், டோன்ட் வெரி. ஸோ எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா ஒரு பிளான்ட்டுடைய அந்த ஹோல் அவுட்ரு கவரிங் தான் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ரைட்? அந்த அவுட்ரு கவரிங்கில் இருக்கக்கூடிய லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும்ல, ரூட்டு ஸ்டெம்மு லீஃபுடைய அந்த அவுட்டர் மோஸ்ட் கவரிங்கில் ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ தேட் லேயர் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் எபிடெர்மல் செல்ஸ். ஓகே, அந்த செல்களுக்கு பேர் எபிடெர்மல் செல்ஸ். அந்த லேயரை சொல்லும் போது எபிடெர்மிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது லீஃபா, லீஃபுடைய அவுட்டர் மோஸ்ட் கவரிங்கு லேயருக்கு பேர் எபிடெர்மிஸு. அதில் இருக்கிற அந்த செல்களுக்கு பெயர் என்னது? எபிடெர்மல் செல். புரிஞ்சுதாப்பா? இஸ் இட் கிளியர்? ஸோ யாருக்கெல்லாம் இப்போ வரைக்கும் புரிஞ்சுது சேட்டில் சிஎல் போடுங்க. சிஎல்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? கிளியர் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் ஃபார்ம். சரியா? வேறு என்ன இருக்கும் அவுட்டர் கவரிங்கில்? ஸ்டொமேட்டா அப்படின்ற போர்ஸ் இருக்கும். ஓகே, அது லீஃபாக இருக்கட்டும், ஸ்டெம்மாக இருக்கட்டும், ஈவன் ரூட்டாக இருக்கட்டும். இந்த லீஃபில் ஸ்டொமேட்டா அதிகமாக இருக்கும், ஸ்டெம்மில் கம்மியாக இருக்கும், ரூட்டில் ரொம்ப ரொம்ப ரேராக ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஒரு ஓட்டை மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஓட்டை பேசிக்காக என்ன செய்யும்? லோயர் கிளாஸில் எதுவும் படிச்சிருக்கிறீங்களா? ஞாபகம் இருக்குதா? இவங்க டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது அதுனா என்னது டிரான்ஸ்பிரேஷன்? பிளான்ட்டில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரு வேப்பர் ஃபார்மில் வெளியே லாஸ் ஆகும். that is transpiration. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இவங்க கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாட் இஸ் கேஸ் எக்ஸ்சேஞ்சு? ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உருவாகி வெளியே ரிலீஸ் ஆகும். CO2 அப்படிங்கிறது இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஓட்ட வழியாக பிளான்ட்டுக்குள்ளார போய் ஃபோட்டோசிந்தசிஸை நடத்தி கொடுக்கும். as I told you, ஆக்சிஜனும் உள்ள உற்பத்தி ஆகிட்டு இது வழியாக வெளியே ரிலீஸ் ஆகும். ஸோ தீஸ் ஓப்பனிங்ஸ் ஆர் த ஸ்டொமேட்டா. ஓகேவா? ஸோ எபிடெர்மல் அப்பெண்டேஜஸ்னால் இந்த அவுட்டர் லேயரில் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் வி கால் அஸ் அப்பெண்டேஜஸ்ஸு. அப்போது ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸை ட்ரைகோம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ தோஸ் ஆர் கால்ட் as stem hair. I can call it as trichomes, right? So similarly, root will also have ஒரு சில attachments. அப்போது that is called as root hair. Okay, ஸ்டெம்மில் குட்டி குட்டி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ தோஸ் ஆர் கால்டு ட்ரைகோம்ஸ். அதே மாதிரி ரூட்லேயும் குட்டி குட்டி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ தோஸ் ஆர் கால்டு ரூட் ஹேர்ஸ். புரியுதா நான் சொல்ல வர்றது? சரி, இப்போது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு த அவுட்ரு கவரிங் இருக்குல்ல, எபிடெர்மிஸ், அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த வார்த்தை எபி அப்படின்னாலே அவுட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டெர்மா அல்லது டெர்மிஸ்னால் இட் இஸ் கவரிங், ரைட்? ஸோ எப்பின்னா என்னது? அவுட்டர். டெர்மா அல்லது டெர்மிஸ்னாலே கவரிங். ஸோ இந்த எபிடெர்மிஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் கவரிங். இந்த கவரிங்கில் இந்த எபிடெர்மிஸ் லேயரில் ரைட் என்ன இருக்கும்? அஃப்கோர்ஸ் செல்கள் தான் இருக்கும். இந்த எபிடெர்மிஸ் லேயரில் என்ன இருக்கும்? குரூப் ஆஃப் செல்ஸ் அரேஞ்ச் ஆகி செல்கள் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த செல்களை பற்றி பார்க்கலாமா? இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், இந்த இலையை லீஃபை நம்ம ஜூம் பண்ணி இங்கே காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுவும் ஒரு அவுட்டர் லேயர், கீழே இருக்கிறதும் அவுட்டர் லேயர். இந்த இடத்துல as you can see எபிடெர்மிஸில் இங்கெல்லாம் இருக்கிறது தான் என்னது? தீஸ் ஆர் த எபிடெர்மல் செல்ஸு. புரியுதா? இந்த எபிடெர்மல் செல்ஸ் எப்படி இருக்குது? இப்படி எலாங்கேட்டடாக இருக்குதா? கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெச்சுடாக எலாங்கேட்டடாக இருக்கிறது தெரியுதா? கேன் யூ சி? ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம்
எலாங்கேட்டடாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் ரொம்ப நெருக்கமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதான் காம்பேக்ட்லி அரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. வெரி குட் சோனா, தட்ஸ் ரியலி கிரேட். காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு பிகாஸ் தெர் இஸ் நோ ஸ்பேஸ் பிட்வீன் செல்ஸ். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில என்னவே இல்லை, ஸ்பேஸே இல்லை. அப்போது ரொம்ப நெருக்கமாக அட்டாச் ஆகிருக்கு. ஸோ தேட் இஸ் கால்டு காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு. ஓகேவா? ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், கேன் யூ சி எனி கேப் ஹியர்? இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது கேப் இருக்குதா? ஸோ எங்கேயுமே கேப்பே இல்லை. ஸோ தேட்ஸ் வை வி கால் இட் ஆஸ் கண்டினியூஸ் லேயர். ஓகேவா? ஸோ இந்த லேயர் எப்படி இருக்குது? இட் இஸ் கண்டினியூஸாக இருக்குது. ரைட்டா? ஹோப் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் யூ கேன் சி, இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக 2 லேயர் 3 லேயர் 4 லேயர்லாம் இருக்காது. வெறும் சிங்கிள் லேயர் தான் இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது. இஃப் யூ கேன் சி, தெரியுதா? இந்த சிங்கிள் லேயர் தான் இந்த எபிடெர்மிஸு. ஓகேவா? ஸோ இந்த எபிடெர்மல் செல்ஸ் இருக்குல்ல, என்ன மாதிரியான செல்ஸ் அப்படின்னா, நீங்கள் இந்த டாப்பிக்கை தான் ஆக்சுவலாக நம்ம புக்கில் படிச்சிருக்க மாட்டோம். ஓல்டு சிலபஸில் இது இருக்கும். பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா அப்படிங்கிற டிஷ்யூஸ் எல்லாம் ஓல்டு சிலபஸில் இருக்கும். பட் நியூ சிலபஸில் இட் இஸ் ஆக்சுவலி டெலிட்டட். ஓகே, ஒரு 3 கைண்ட் ஆஃப் செல்ஸை பற்றி படிப்போம். ஓகே, அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் பேரன் கைமா, செகண்ட் இஸ் கால்ட் கோலன் கைமா, தேர்ட் இஸ் கால்டு ஸ்க்ளீரன் கைமா. ஓகே, வி வில் லேர்ன் இட். போக போக அது எங்கெங்கே வருதுன்னு பார்ப்போம். பேரன் கைமா, colon kaima, and third is scleran kaima. Okay, so in the cells it is present in the plant at different locations. For example, in the epidermis la irukra cellgal enna category of cell na parenchyma cell. Okay, is it clear for everybody? Is it clear? ரைட், புரியுதா? இஸ் இட் கிளியர்? சூப்பர். அப்போது இந்த எபிடெர்மல் செல்லில் இருக்கிற இந்த பேரன்கைமா செல்லில் சைட்டோபிளாசம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வேக்யூல் வந்து சென்டரில் பெருசாக இருக்கும். ஓகே, எபிடெர்மல் செல்லில் வேக்யூல் வில் பி லார்ஜ் அட் த சென்டரு. சைட்டோபிளாசம் வந்து இந்த சுற்றிட்டு இந்த இடத்துல ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் இருக்கும். தெரியுதா? Okay, so this is the cell wall of the another epidermal cell. Epidermal cell உடைய cell wall இந்த இடத்துல இருக்குது. You know what is cell wall? So vacuole is in the center. Vacuole centerல இருக்குது. அப்போ பாக்கி இருக்கிற அந்த ஸ்பேஸில் தான் you can see the cytoplasm, right? So vacuole பெருசாக இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்துல தான் you can find the cytoplasm. அது பார்க்க எப்படி இருக்குன்னா, அந்த சைட்டோபிளாசம் வந்து செல் வாலை எப்படி லைன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இந்த சைட்டோபிளாசம் கண்டென்ட் வந்து செல் வாலை ஒட்டியே இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ திஸ் இஸ் ஹவு த எபிடெர்மல் செல் வில் லுக் லைக். ரைட்டா? இப்போ let us proceed further. Okay, so if you can see here, இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த outermost layer of cell is called epidermis. இந்த எபிடெர்மிஸுக்கு அவுட் சைடில் ஆல்ரெடி திஸ் இஸ் த outermost layer. இந்த outermost லேயருக்கும் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்சி திக்கு லேயர் இருக்கும். என்னது? ஒரு திக்கான ஒரு வேக்சி லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயருக்கு என்ன பேர்? இட் இஸ் கால்டு கியூட்டிக்கல். என்ன இருக்கும்ப்பா? ஒரு திக்கு வேக்சி லேயர் இருக்கும். So that thick waxy layer is actually called as cuticle. என்னது சார் இது அப்படின்னா, see this cuticle, இந்த waxy layer இருக்குல்ல, இது என்ன பண்ணும்? வாட்டர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணும். லுக் அட் here, ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஹோல் லீஃப்ல இருக்கும், ஸ்டெம்ல இருக்கும், ரூட்டில் ரொம்ப கம்மி தான். இந்த ஹோல் மூலமாக பிளான்ட்டில் இருக்கிற வாட்டர் வேப்பர் ஃபார்மில் எவாப்ரேட் ஆகும். அது வந்து ஒரு கூலிங் மெக்கானிசம். இப்போ நமக்கே பாடி ஹீட் ஆச்சுன்னா வேர்க்கும்ல. ஓகே, பார்த்துருக்கீங்களா? நம்ம வெயிலெலாம் போனால் அதிகமாக வேர்க்கும்ல, அது என்னது? இட் இஸ் அ கூலிங் மெக்கானிசம். ஸோ பிளான்ட்டில் இருக்கிற ஒரு கூலிங் மெக்கானிசம் தான் டிரான்ஸ்பிரேஷன். அதில் இருக்க ஹோல்ஸ் மூலமாக வாட்டரை வேப்பர் ஃபார்மில் அது ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த லாஸ் ஆஃப் வாட்டர் ப்ராசஸ், டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஆச்சுன்னா, ரொம்ப நடந்துச்சு அப்படின்னா
அது அந்த பிளான்ட்டுக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும் நிறையா வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா. அப்போ அதை தடுக்கிறதுக்கு எக்ஸஸ் வாட்டர் லாஸை தடுக்கிறதுக்கு தான் என்ன இருக்குது இந்த கியூட்டிக்கல் லேயர் வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் அ வேக்சி லேயர். இப்போது இந்த வேக்சி லேயர் இருக்கிறதுனால அந்த வாட்டர் லாஸ் அவ்வளோவா நடக்காது. ஓகே, வாட்டர் லாஸை இந்த வேக்சி லேயர் வந்து தடுத்துரும். சரியா, யூஸ்வலாக வேக்ஸ் வந்து வாட்டர் அலோவ் பண்ணாதல்ல, ஸோ வேக்சி லேயர் வந்து அதை தடுத்துரும். ஸோ ஆனால் இந்த கியூட்டிக்கல் வந்து ரூட்டில் இருக்காது. ஸ்டெம்மில் லீஃபில் யூ கேன் ஃபைண்ட் இந்த கியூட்டிக்கல், பட் ரூட்டில் இருக்காது. ஸோ ரூட்டில் இதால் தடுக்க முடியாது. மோஸ்ட்லி ரூட்டு சாயில் கட்டியில் இருக்குது, அதில் டிரான்ஸ்பிரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டமுக்கு என்ன பேர்? ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டானா என்னது? as I told you, இது ஒரு ஹோலு. ஓகே, ஒரு போருன்னு கூட சொல்லலாம். ஸ்டெம்மில் லீஃப்லலாம் மெயினாக இருக்கும். சரிங்களா, ஸ்பெஷலாக எங்கே இருக்கும்னா லீஃபுடைய அந்த அவுட்ரு கவரிங் இருக்குல்ல, அப்போ அதுக்கு என்ன பேர்? எபிடெர்மிஸ் ஆஃப் லீஃப். அங்கே தான் இந்த ஓட்டை, ஸ்டொமேட்டா ஓட்டை இருக்கும். அண்ட் ஐ டோல்டு யூ, ஓகே ஓகே அண்ட் ஐ டோல்டு யூ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா ஓட்டை இல்லை. ஸ்டொமேட்டா ஓட்டையோட ஃபங்க்ஷன்ஸ் என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பீப்புள் கேன் யூ ஹியர் மீ? நான் பேசுகிறது கேட்குதா? எஸ் ஆர் நோ? கிவ் மீ a minute. ஓகே, கிரேட். சாரி ப்ரோ இஸ் ஆஸ்கிங் சுபரின் ஸ்டெம்மில் இருக்குமா? அஃப்கோர்ஸ் சுபரின் ரூட்டில் இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ரூட்டில் என்னோட மெஸ்லலாம் இருக்கும் சுபரின். ஸ்டெம்லையும் சுபரின் இருக்கும். எங்கன்னா கார்க்கில் இருக்கும். ஓகே, செகண்டரி க்ரோத் நடக்கும்போது கார்க்குன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும்ல, அந்த அவுட்டர் லேயர், அந்த மரத்தில் இப்படி பிச்சு எடுக்கிற மாதிரி. ஓகே, இப்படி பிச்சு எடுக்கிற மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு தூள் மாதிரி ஹார்டான ஸ்ட்ரக்சர் வரும்ல, ஸோ அதிலலாம் வந்து உங்களுக்கு சுபரின் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கும். ரூட்னா எண்டோடெர்மிஸில் இருக்கும். ஓகேவா? சாரி ப்ரோ. as I told you, stomata will do two main functions. டிரான்ஸ்பிரேஷனை ரெகுலேட் பண்ணும், கேஸஸ் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ணும். டிரான்ஸ்பிரேஷன்னா என்னது? told you already, வாட்டர் லாஸை அது குறைக்கும் ஏற்றும் அப்படி சொல்லிட்டு. கேஸ் எக்ஸ்சேஞ்சும் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படிங்கிறதுடைய அந்த இன்னர் மோஸ்ட் அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்டோமா. இஸ் இட் ஃபைன்? இந்த இன்னர் மோஸ்ட் ஓட்டைக்கு பேர் தான் வந்து ஸ்டோமா, ரைட்டா? ஸோ பேசிக்காக அவங்க ஸ்டொமேட்டா அப்படிங்கிறதுல இங்கே பாருங்கள், ஐ வில் ஷோ யூ இன்னொரு இமேஜ். ஓகே, சாரி, ஸ்டோமா வந்து ஸ்டொமேட்டாவோட சிங்குலர் ஃபார்மேட். ஆமாம், ஸ்டோமா இஸ் சிங்குலர், ஸ்டொமேட்டா இஸ் ப்ளூரல், அவ்வளோதான். இது வந்து ஸ்டொமேட்டல் போர். இந்த ஓட்டை வந்து ஸ்டொமேட்டல் போர். ஸ்டோமானா சிங்குலர், ஸ்டொமேட்டா இஸ் ப்ளூரல். ஓகே, ஸோ திஸ் சிங்குலர் ஸ்டொமேட்டா, ஒரே ஒரு ஸ்டொமேட்டா போட்டிருக்கிறதுனால சிங்குலரில் ஸ்டோமா தான் சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி நிறையா ஸ்டோமா இருக்குன்னா, நிறையா ஓட்டை இருக்குன்னா ப்ளூரலில் ஸ்டொமேட்டா சொல்லிக்கலாம். சரியா? இதில் பேசிக்காக என்ன இருக்கும்? இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், ஒரு பீன் ஷேப்டு செல்லு தெரியுதா? பீன் தெரியும்ல, பீன், பட்டாணி, பட்டாணி வந்து பி. ஓகே, பீன்ஸ் பீன்ஸ், ரைட்? ஸோ அந்த பீன்ஸ் ஷேப்பில் இருக்கிற இந்த செல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? காட் செல்ஸ் சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் காட் செல்னா, ஸோ இந்த ரெண்டு காட் செல்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க தான் ஸ்டொமேட்டல் போர், அந்த ஸ்டொமேட்டாவோட அந்த ஓட்டை இருக்குல்ல, அதை கவர் பண்ணி இப்படி என்க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ தீஸ் காட் செல்ஸ் என்க்ளோஸ் ஆர் கவர் த ஸ்டொமேட்டல் போர். கேன் யூ சி வாட் ஐ எம் சேயிங்? ரைட்டா?
இப்போது உங்களுடைய டைகாட்டில் this guard cells will be in bean shaped structure. பார்க்குறதுக்கு பீன் மாதிரியே இருக்கும். ஓகே, கிராஸ் மாதிரியான மோனோகாட்டில் எப்படி இருக்கும்? கிராஸ் வந்து என்னது? மோனோகாட். கரெக்டாக? am I right? கிராஸ் இஸ் மோனோகாட். ஸோ கிராஸ் மாதிரியான மோனோகாட்டில் கார்ட் செல்ஸு டம்பிள் ஷேப்பில் இருக்கும். யூனோ டம்பிள், ரைட்? இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாங்கள்ல, வெயிட் லிஃப்டிங் பண்ண யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ அதுக்கு தான் என்ன பேர்? டம்பிள். ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மோனோகாட்டில் இருக்கிறக்கூடிய அந்த கார்ட் செல்லு டம்பிள் ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஹோப் உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வில் see the other parts of the stomata. If you can see அந்த ரூட்டோ ஸ்டெம்மோ அதோடைய அவுட்டர் கவரிங் இஸ் த எபிடெர்மிஸ். எஸ் ஆர் நோ? இப்போ வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸ்டொமேட்டோவோட பேசிக்ஸ் புரிஞ்சிச்சா? எஸ் ஆர் நோ? சாட்டில் சொல்லுங்கள். இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? டெல் தட் இன் த சாட். இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா? ஸ்டொமேட்டோவோட பேசிக்ஸு புரிந்ததா? வெரி நைஸ், சூப்பர். ஸோ சாரி ப்ரோ, டெல் யுவர் நேம் ப்ரோ. உங்கள் பெயரை கூறுங்கள். சாரி ப்ரோ. Tell your name, sorry bro. பேர் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு தான் சாரி ப்ரோ போட்டிருக்கீங்களா? ஓகே, ஸோ பாருங்கள், ஃபுல்லாக எபிடெர்மிஸ் செல்ஸாக இருக்குது. ஓகே, இடையில திடீர்னு ஒரு ஸ்டொமேட்டா ஓட்டை இருக்குது. திருப்பி எபிடெர்மல் செல்ஸு, இடையில திடீர்னு ஸ்டொமேட்டா ஓட்டை இருக்குது. ஓகே, ஸோ இப்போ சுற்றி சுற்றி இருக்கிறது என்னது? சுற்றி சுற்றி இருக்கிறது என்னதுப்பா? எபிடெர்மல் செல்ஸு. ஓகே, எபிடெர்மல் செல்ஸ் தான் சுற்றி சுற்றி இருக்குது. இடையில வந்து ஒரு ஸ்டொமேட்டா ஓட்டை இருக்குது. ரைட்டா? புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ எபிடெர்மல் செல்ஸ் அரௌண்டாக இருக்கும். அப்போ அங்கே கார்ட் செல்ஸு, நடுவில் ஸ்டொமேட்டா ஓட்டை வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ ஒரு சில இடத்துல பாருங்கள், ஆமாம், ஒரு சில நேரம் சம்டைம்ஸ் ஒரு சில எபிடெர்மல் செல்ஸு விச் இஸ் நியர் டு த கார்ட் செல்ஸ், இந்த கார்ட் செல்ஸ்க்கு நியர்பையாக இருக்க ஒரு சில எபிடெர்மிஸ் வந்து அதோடைய ஷேப்லையும் சைஸ்லையும் ஸ்பெஷலைஸ் ஆகிட்டு சப்சிடியரி செல்ஸாக இருக்கும். இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், இந்த கார்ட் செல்ஸ்க்கு நியர்பையாக இருக்கிற ஒரு சில எபிடெர்மல் செல்ஸு ஒரு சில நேரம் ஒரு சில பிளான்ட்டில் ஸ்பெஷலைஸ் ஆகிட்டு சப்சிடியரி செல்ஸாக இருக்கும். சரியா? என்னது? சப்சிடியரி செல்ஸ். அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் மாதிரி. எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன், இட் வில் ப்ரொடெக்ட் த கார்ட் செல்ஸ். ஓகேவா? ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது வில் டிஸ்கஸ் அபவுட் த செல் வால் ஆஃப் த கார்ட் செல்ஸ். ஸோ திஸ் இஸ் த கார்ட் செல்ஸா? அப்போது அதோடைய வால் இருக்குல்ல, செல் வால், அது இட்ஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்டு? இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், கார்ட் செல்ஸுடைய அவுட்டர் வால்ஸு இந்த இடம், ஓகே, இன்னர் வால்ஸு இந்த இடம். என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு செல் வால்னு இருக்குன்னா அந்த செல் வாலுடைய இன்னர் லேயர் இன்சைடில், அவுட்டர் லேயரில் அவுட் சைடில், அப்படி தானே சார் சொல்லணும். பட் இதில் இந்த மாதிரி கார்ட் செல்லுடைய அவுட்டர் சைடுனா இப்படி, இந்த வெளிப்புறம், அதாவது இந்த ஓட்டைக்கு அவேன்னு அர்த்தம். அப்படி சொல்ல வரோம். இந்த ஸ்டொமேட்டா போருக்கு அவுட் சைடில் அவேவாக இருக்குது, அதை விட்டு தள்ளி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அவுட்ரு வால்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டொமேட்டா போருக்கு அவேவாக இருக்குது. ஓகேவா? அது வில் பி தின். அப்போது இந்த ஸ்டொமேட்டா போருக்கு நியர்பையாக இருக்குல்ல, இந்த ஸ்டொமேட்டா போருக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய இந்த வால் லேயர், ஸோ இதுதானே ஸ்டொமேட்டாவோட போர். ஸோ இந்த ஸ்டொமேட்டா போருக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய இந்த வால் லேயரை வந்து எப்படி இருக்கும்? இன்னர் வால் அப்படின்னா திக்காக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த அவுட்டர் வால் வந்து தின்னாக இருக்குது, ரைட்? அண்ட் இந்த இன்னர் வால் வந்து எப்படிப்பா இருக்குது? திக்காக இருக்குது. புரியுதா? outer wall is thin, okay, and inner wall is thick. Is it clear? outer wall thinna இருக்குது, inner wall thick-ஆ இருக்குது. Is it clear for everybody? புரிஞ்சுதா? Okay Dinesh, welcome to the session. ஓகேவா? ஸோ எதுக்காக இப்படி இருக்கணும்?
எதுக்காக ஸ்டொமேட்டாவில் இருக்கிற காட் செல்ஸு அவுட்டர் வால் திக்காக அவுட்டர் வால் தின்னாக இருக்கணும், இன்னர் வால் திக்காக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் என்ன நடக்கும், when water goes inside the god cells, வாட்டரு காட் செல்குள்ளார போகும்போது, ஓகே, வாட்டரு காட் செல்குள்ளார போகும்போது அது இப்படி ஓப்பன் ஆகும். வாட்டர் இதுக்குள்ளார போகும்போது என்ன ஆகும், இந்த காட் செல் குண்டாகுமா, நிறைய சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகும்ல. ஸோ காட் செல்ஸ்குள்ளார நிறைய வாட்டர் போகும்போது அந்த செல் குண்டாகி அந்த காட் செல்ஸ் இப்படி ஓப்பன் ஆகும். அப்போ தான் அந்த ஸ்டொமேட்டா ஓட்டையும் ஓப்பன் ஆகுது. when there is no water, when the water in the guard cell is released, when it is when it loses the water, இதுக்குள்ளார இருக்கிற வாட்டர்லாம் வெளியே போயிடுச்சு, வெளியே எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த செல் வந்து ஒரு மாதிரி சொங்கி ஆயிரும், அதான் ஃப்ளாஸ்ன்னு சொல்லுவாங்க. when the water is in the guard cells அது நல்லா பல்ஜியாக இருக்கும், டர்ஜிடு. when the water exits the guard cells அது ஒரு மாதிரி சொங்கியாக மாறிடும், ஃப்ளாசிடாக மாறிடும். ஸோ அப்போ அது மூடிடும் அந்த ஓட்டையை. ஓகே, அந்த ஹோல் இருக்குல்ல அதை வந்து மூடிடும். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? இதுக்குள்ளே வாட்டர் போச்சுன்னா ஓப்பனாக இருக்கும், இதில் இருக்க வாட்டர்லாம் வெளியே போயிடுச்சுன்னா இது க்ளோஸ் ஆயிரும். ரைட், புரியுதா? எப்படி சார்னா அதுதான் மெக்கானிசமே. இந்த இடம் தின்னாக இருக்கா, ஒருத்தன் தின்னாக இருக்கானா அவனை ஈஸியாக நீங்கள் தள்ளி விட்டுறலாம். இவன் வந்து திக்காக இருக்கான், அவ்வளோ ஈஸியாக தள்ள முடியாது. அப்போ வாட்ரு உள்ளே போக 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 இவன் தின்னாக இருக்கிறதுனால இவன் மட்டும் இப்படி வீங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஓகே, புரியுதா? இது வீங்கிறத விட இவன் ரொம்ப இப்படி வீங்கிட்டே போவான். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இவன் இப்படி வீங்கிட்டு போக 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 இவனை இப்படி பிடிச்சி இழுப்பான். ஓகே, இந்த மாதிரி இவன் இங்கிட்டு வீங்கிட்டு போக போக இப்படி போக 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 இவனை பிடிச்சி இப்படி இழுப்பான். ஆமாம், ஃப்ளாசிடில் வாட்டர்லாம் வெளியே போயிடும். வெளியே வாட்டர் போயிடுச்சு அப்படின்னா அது ஃப்ளாசிடாக மாறிடும். கரெக்ட் தினேஷ், நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். சரியா, புரியுதா? ரைட். ஸோ காட் செல்லு பிளான்ட் செல்லா இல்லை அனிமல் செல்லா? காட் செல்ஸில் குளோரோபிளாஸ்ட்ன்ற ஆர்கனல் இருக்குமா இருக்காதா? கன்ஃபார்மாக இருக்கும். பிளான்ட் செல்ஸ்னாலே குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ காட் செல்லு ஒரு பிளான்ட் செல் தான். ஸோ அதனால் அதில் கன்ஃபார்மாக இந்த குளோரோபிளாஸ்ட்டு இருக்கும். ஓகேவா? அதோடைய வேலை என்ன? ஸ்டொமேட்டா ஓப்பனிங்கை, அதாவது இந்த ஸ்டொமேட்டா ஓட்டையை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வேலையை காட் செல்ஸ் தான் பார்க்குறாங்க. ரைட்டா? ஹோப் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நம்புகிறேன். as I told you, subsidiary cells பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு phenomenon, ஒரு டேர்மை பார்க்கணும். we have to explore a term called stomatal apparatus. என்னது? stomatal apparatus. லேபில் you might have heard this word. you might have heard this word. apparatus என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க லேபில். கரெக்டாக? ஒரு குரூப் ஆஃப் அந்த லேபில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து apparatusன்னு சொல்லுவோம். ஒரு பீக்கரு, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, டெஸ்ட் டியூப், இதெல்லாம் சேர்த்து இது ஒரு apparatusன்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இந்த ஸ்டொமேட்டாவில் ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து ஸ்டொமேட்டல் apparatusன்னு சொல்லுவோம். என்னென்ன? விசினிட்டினா நியர்பை. ஓகே, விசினிட்டினா என்னதுப்பா? நியர்பை. ஃபியூ எபிடெர்மல் செல்ஸ் in the vicinity of guard cellsனால் என்னது? காட் செல்லுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஒரு சில எபிடெர்மல் செல் தான் இந்த சப்சிடியரி செல். ஓகேவா தினேஷ்? புரியுதாப்பா? ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த ஸ்டொமேட்டாவோட ஓட்டை, அப்புறம் இந்த காட் செல்ஸு, அப்புறம் அதை சுற்றி இருக்கிற அந்த சப்சிடியரி செல்ஸு, இதெல்லாம் சேர்த்து தான் ஸ்டொமேட்டல் apparatusன்னு சொல்கிறோம். என்னது? காட் செல், ஸ்டொமேட்டாவோட ஓட்டை, அதை சுற்றி இருக்கிற இந்த சப்சிடியரி செல்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன சொல்கிறோம்? we call this as stomatal apparatus. புரியுதா? இதுக்கு தான் என்ன பேர்? stomatal apparatus. is it clear for everybody? புரியுதா நான் சொல்ல வர்றது? ஓகே, வெரி குட். இப்போது எபிடெர்மல் அப்பண்டேஜை பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து ரூட்டோட டயக்ராமு. ஸோ ரூட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி 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 ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது தெரியுதா? கேன் யூ ஃபைண்ட் சின்ன 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 ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது தெரியுதா? ஸோ தீஸ் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ரூட் ஹேர்ஸு. சரியா? இந்த எபிடெர்மிஸ் லேயர் இருக்கு இல்லையா,
ஸோ அதில் நிறையா இந்த ரூட் ஹேர்ஸு இருக்கும். சரியா? ஃபைனா? இப்போது இந்த ரூட் ஹேரு எப்படிப்பட்ட மாதிரியான விஷயம்னா, தீஸ் ரூட் ஹேர்ஸ் ஆர் யூனிசெல்லுலார் எலாங்கேஷன்ஸ் ஆஃப் எபிடெர்மல் செல். அப்போது இந்த அவுட்ரு கவரிங் தானே எபிடெர்மிஸு, கரெக்டா? அதில் என்ன இருக்கும் எபிடெர்மிஸில்? ஃபுல்லாக எபிடெர்மல் செல்ஸ் இருக்கும். சரியா? ஃபுல்லாக எபிடெர்மல் செல்ஸ் இருக்கும். அந்த எபிடெர்மல் செல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு எலாங்கேஷன் எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ரூட் ஹேர். தெரியுதா? எபிடெர்மல் செல் தெரியுதா? இதுலேருந்து வரக்கூடிய எலாங்கேஷன் ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் என்னது? இந்த ரூட்டு ஹேரு. இஸ் இட் கிளியர்? அண்ட் இது அஃப்கோர்ஸ் இட் இஸ் யூனிசெல்லுலார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கிள் செல் தான் இருக்கும். ஓகே, யூனிசெல்லுலார், ஸோ சிங்கிள் செல் தான் இருக்கும். இந்த எபிடெர்மல் செல்லுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு எலாங்கேஷன். ஓகே, இவங்களுடைய வேலை என்ன? ஆல்ரெடி இந்த ரூட்டே வாட்டரையும் மினரலையும் சாயிலிருந்து அப்சார்ப் பண்ணுறாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த ரூட் ஹேரும் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் இன்னும் கொஞ்சம் வாட்டரையும் மினரலையும் சாயிலிருந்து அப்சார்ப் பண்ணுறாங்க. ஓகே, நார்மல் ரூட்டோட வேலை வாட்டரையும் மினரலையும் சாயிலிருந்து அப்சார்ப் பண்ணுறது. இந்த ரூட் ஹேரும் என்ன பண்ணுவாங்க? வாட்டரையும் மினரலையும் சாயிலிருந்து எக்ஸ்ட்ராவாக அப்சார்ப் பண்ணி தருவாங்க. ஓகே, புரியுதா? ஸோ ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு 2 வாட்டர் பாட்டில் வச்சா நம்ம நிறையா தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி இவங்களும் ரூட்டை அப்சார்ப் பண்ணுறாங்க. இந்த ரூட் ஹேரும் ரூட்டை இந்த ரூட்டும் வாட்டரை அப்சார்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ரூட் ஹேரும் வாட்டரையும் மினரலையும் எக்ஸ்ட்ராவாக அப்சார்ப் பண்ணி தராங்க. எஃபிஷியன்ட்லியை விட எக்ஸ்ட்ரா இவங்களும் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இவங்களும் பண்ணி தராங்க. ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு குட்டியோண்டு 1/2 லிட்டர் பாட்டிலும் சேர்த்து வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்கலாம். அது மாதிரி தான். ஓகே, அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட் ஆனது தான் இந்த ட்ரைகோம். ரூட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் த ரூட் ஹேர். ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் த ஸ்டெம் ஹேர், ஆர் வி கேன் கால் இட் ஆஸ் ட்ரைகோம். ஓகே, ஸ்டெம் ஹேர்னு சொல்லலாம், அல்லது நம்ம அதை ட்ரைகோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஃப் யூ லுக் அட் ஹியர், குட்டி குட்டி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா? ஓகே, இது ஸ்டெம்மு தானே, இதில் குட்டி குட்டி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா? அப்போ அதுக்கு தான் என்ன பேர்? ஸ்டெம் ஹேர் அல்லது ட்ரைகோம். ஸ்டெம்லையும் ஸ்டொமேட்டா இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரூட்டை விட கம்மியாக இருக்கும். சரியா? ரூட் ஹேர் இஸ் யூனிசெல்லுலார். ட்ரைகோம் அப்படிங்கிற ஸ்டெம் ஹேர் அப்படியே ஆப்போசிட்டு மல்டி செல்லுலார். அதுக்கு ஒரு டயக்ராம் நான் வச்சுருக்கிறேன். ஐ ஹாவ் அ டயக்ராம் ஃபார் இட். இது இஸ் த ஸ்டெம் ஹேர். கிவ் மீ ஒரே நிமிஷம் இருங்க.
Dinesh, very nice. I appreciate that. Okay, I hope you are here. I want to know, Dinesh, இன்னும் என்ன மாதிரியான strategies யூஸ் பண்ணி we can increase our teaching style. Okay, please let me know, Dinesh. I hope you are here. சொல்லுங்கள், இன்னும் என்ன மாதிரி strategy யூஸ் பண்ணி we can improve our teaching style. And நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கலாம், +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸ்கூல் போயிட்டு வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த செஷன். ஸோ என்ன மாதிரி இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்? நான் கேட்குறது, நான் தினேஷ் இருக்கிறதுனால தினேஷ்கிட்ட கேட்குறேன். ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் சொல்லுங்கள் தினேஷ், என்ன மாதிரி இருந்தால் பசங்களுக்கு ஒரு யூடியூப் ஃபேக்கல்ட்டியை பிடிக்கும்? ஓகே, லைவ் உட்காந்து பார்ப்பாங்க, ரெகுலராக நோட்ஸ் எடுப்பாங்க. சொல்லுங்கள், என்ன மாதிரி டீச் பண்ணா? ஜஸ்ட் டெல் மீ தினேஷ். ஐ ஹோப் யூ ஆர் ஹியர் தினேஷ். அதர்ஸ் கேன் ஆல்சோ டெல், மற்றவங்களும் சொல்லலாம். whoever is here, you can just tell what are the things that you expect from a teacher who is teaching in YouTube. கிளாஸ் ரூமில் இருக்கிற டீச்சர் வந்து ஓகே, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் டீச் பண்ணுவாங்க, சரியா? உங்களுக்காகலாம் மாற்றிக்க மாட்டாங்க. பட் we are not like that. We have to change. இல்லைனா we won't be able to inspire students. இல்லை, அதுதான் our goal is to inspire students. So that's why I'm asking Dinesh. Right, okay, fine. Okay, so if you can look at this, இதான் அது ஸ்டெம் ஹேரு. இந்த ஸ்டெம் ஹேரை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னது ஸ்டெம் ஹேரை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா you will find that it is multicellular. அதில் நிறையா செல்ஸ் இருக்கிறது தெரிய வரும். ஓகேவா? ஸோ அப்போது ரூட் ஹேர் இஸ் யூனிசெல்லுலார், ஸ்டெம் ஹேர் இஸ் மல்டிசெல்லுலார். ஓகேவா? ஸ்டெம் ஹேரு பார்க்கும் பொழுது, சரியா, இங்கெல்லாம் ஸ்டெம் ஹேரு இப்படி அன்பிரான்ச்சாக இருக்குது. பட் சில நேரம் ஸ்டெம் ஹேரு பிரான்ச்சாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்டெம் ஹேர் மேபி பிரான்ச்டு, சம்டைம்ஸ் இப்படி அன்பிரான்ச்சாக கூட இருக்கும். ஓகே, ஒரு சில பிளான்ட்டில் ஸ்டெம் ஹேரு சாஃப்டாக இருக்கும், ஒரு சிலதில் ஸ்டெம் ஹேரு ஸ்டிஃபாக ஹார்டாக இருக்கும். ஓகே, ஸோ எதுக்கு இப்படி ஒரு சிலதில் ரொம்ப ஸ்டிஃபாக ஹார்டாக ஸ்டெம் ஹேர் இருக்குன்னா, அந்த பிளான்ட்டை மேய்கிறதுக்கு ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஹெர்பிவோர் வரும்ல, பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸை தான் நம்ம ஹெர்பிவோர்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பிளான்ட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு சில ஹெர்பிவோர்ஸ் வருமா, ஒரு ப்ரௌசிங் அனிமல்ஸு. அந்த ப்ரௌசிங் அனிமல்ஸ்கிட்டருந்து இந்த பிளான்ட்டை காப்பாற்றுறது இந்த ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய ஸ்டெம் ஹேர் தான். எப்படி? ஹவு வில் இட் ப்ரிவென்ட்? பாருங்கள், இந்த பிளான்ட்டில் குட்டி குட்டியாக ஸ்டெம் ஹேர் இருக்கா, அந்த பிளான்ட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு அனிமல், ஆடோ மாடோ ஏதோ ஒரு பக்கத்தில் வரும்பொழுது அது மேலே இந்த ஸ்டெம் ஹேர் பட்டுச்சுன்னா, வாயிலையோ இல்லை எங்கேயோ உடம்புலையோ ஸ்டெம் ஹேர் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி இரிட்டேஷனை காஸ் பண்ணும். ஸோ அந்த இரிட்டேஷன் வந்துருச்சுன்னா அந்த அனிமல் இந்த பிளான்ட்டை விட்டு ஓடிடும், இதை சாப்பிடாது. ரைட்? ஒரு சில நேரம் இந்த ஸ்டெம் ஹேர் வந்து ஒரு சில விஷயத்தை செக்ரீட் கூட பண்ணுவாங்க. ஓகே, தே மேபி செக்ரீட்ரி, ஒரு சில ரெசின்ஸை பிசின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சில ரெசின்ஸை இந்த ஸ்டெம் ஹேர் செக்ரீட்டு பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ட்ரைகாம் ஸ்டெம் ஹேரு டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக வாட்டர் லாஸை தடுப்பாங்க. ஹவு இஸ் திஸ் பாசிபிள்? ஒரு பிளான்ட்டோடைய ஸ்டெம்மில் இருக்கிற குட்டி குட்டி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரான இந்த ட்ரைகோம் எப்படி வாட்டர் லாஸ் டிரான்ஸ்பிரேஷனை வந்து தடுக்கிறாங்க, ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மோட சர்ஃபேஸில் அதோடைய வாட்டர் வேப்பர் இருக்குல்ல, வாட்டர் வேப்பர், ரைட், அந்த வாட்டர் வேப்பரு லாஸ் ஆயிராமல் அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறதுனால. எதை பாருங்கள், ஸ்டெம் இருக்கா, இந்த சர்ஃபேஸில் மேபி குட்டி குட்டி ஸ்டொமேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மூலமாக வாட்ரு வேப்பர் ஃபார்மில் லாஸ் ஆகும். அது இல்லாமல் ஸ்டெம்மில் இன்னொரு வாட்டர் இருக்கும், அதுக்கு பேர் லென்டி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ரைட். ஸ்டொமேட்டா ஒரு ஓட்டை தான், அதே மாதிரி லென்டி செல்ஸும் ஒரு ஓட்டை தான். அந்த ஓட்டை மூலமாக வாட்டரு வேப்பர் ஃபார்மில் லாஸ் ஆகும் பொழுது ஓகே இந்த குட்டி குட்டி ஸ்டெம் ஹேர்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டெம் ஹேர்ஸ் என்ன பண்ணும், அந்த வாட்டரை இந்த இடத்துல லாக் பண்ணிடும். அந்த வாட்டர் வேப்பர் இருக்குல்ல, வாட்டர் வேப்பர் ஃபார்மில் ஆவி ஃபார்மில் போகுதுல்ல, அந்த வாட்டர் வேப்பரை இந்த இடத்துல இப்படி லாக் பண்ணிடும். ஓகே, வாட்டர் வேப்பர் இங்கே லாக் ஆயிரும். அப்படி லாக் ஆச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. பிகாஸ் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த டிரான்ஸ்பிரேஷன் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸில் வாட்டர் வேப்பர் அல்லது ஹியூமிட் கண்டென்ட், மாய்ஸ்டர், ஈரப்பதம் இதெல்லாம் இருக்குன்னா என்ன ஆகும், அங்கே டிரான்ஸ்பிரேஷன் குறைஞ்சிரும். ஓகே, இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இந்த சர்ஃபேஸில் ஈரப்பதம், மாய்ஸ்டரு, வாட்டர் வேப்பரு இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அங்கே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இங்கே ஈரப்பதம் இல்லை அப்படின்னா ரைட், ட்ரையாக இருக்குன்னா வாட்டர் வேப்பர் ஃபார்மில் லாஸ் ஆகும். இங்கே மாய்ஸ்டர், ஈரப்பதம் இருக்குது, வாட்டர் வந்து வேப்பர் ஃபார்மில் இங்கே லாக் ஆகிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிரான்ஸ்பிரேஷன்னு தெர் இஸ் அ டாபிக் under the chapter transpiration, but that chapter is deleted actually. Okay, so these stem hair trichomes will lock the water vapor, so adu moolama transpiration prevent பண்றாங்க. Is it clear? trichome stem hair புரியுதா? ஸோ இப்போ வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா லைவில் இருக்கிற எல்லாருமே சேட்டில் CL அப்படின்னு போடுங்க. CL அப்படின்னா கிளியர் அப்படின்னு அர்த்தம். சரியா? Is it clear for everybody? வெரி குட். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து கிரவுண்டு டிஷ்யூ சிஸ்டம். ரைட், ஒரு பிளான்ட்டில் அவுட்ரு கவரிங்கில் இருக்கிறது என்னது, எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். சென்டர் மோஸ்டில் இருக்கிறது என்னது, வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்னது, இட் இஸ் த கிரவுண்டு டிஷ்யூ சிஸ்டமு. அஸ் ஐ டோல்ட் யூ, கிரவுண்டு டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னா என்னென்னலாம் வந்துடும், அவுட்டரில் இருக்கிற எபிடெர்மிஸு, ஓகே, அப்புறம் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த வாஸ்குலர் டிஷ்யூ, இது ரெண்டுத்தை தவிர எபிடெர்மிஸ் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூவை தவிர பாக்கி எல்லாமே வில் கம் அண்டர் த கிரவுண்டு டிஷ்யூ. ஓகேவா, புரியுதா? அண்ட் ஐ டோல்டு யூ ஒரு சில சிம்பிள் டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, இதெல்லாம் சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூஸ்ன்னு வரும். என்னென்ன, பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, தீஸ் ஆர் சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூஸ். இந்த டாபிக் தான் என்சிஆர்டியில் டெலிட்டடாக இருக்குது. இவங்களாம் விதவிதமான செல்களோட பேர். ஓகே, நான் இப்போது இந்த 3 விதமான செல்களுக்கான பேசிக்கான ஒரு இன்ட்ரோவை தரேன், ரொம்ப அடிப்படையான ஒரு இன்ட்ரோவை தரேன். உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஐ வில் கிவ் யூ அ பேசிக் இன்ட்ரோ ஃபார் தீஸ் 3 types of simple permanent tissue. Very good Maya, very good Dinesh. If you look at this diagram, இதான் parent கைமாவோட இமேஜ். parent கைமான்ற வார்த்தைக்கு அர்த்தம் visceral flesh, smooth fleshன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்கும்னா மோஸ்ட்லி கிரவுண்ட் டிஷ்யூஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். அனிமல்ஸில் கூட, அனிமல் லங்ஸில், லிவரில், கிட்னியில் கூட இருக்கும். கோலன் கைமா அப்படின்னா ஸ்டிக்கி நேச்சர்னு அர்த்தம், இன்டர்செல்லர் ஸ்பேஸ் இருக்காது. ஸ்க்ளீரன் கைமா, ஸ்க்ளீரன்னா ஹார்டுன்னு அர்த்தம், இந்த செல்ஸ், இந்த டிஷ்யூஸ்லாம் ஹார்டாக இருக்கும். இது 3 விதமான சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூஸு. இந்த டாபிக் தான் உங்களுக்கு டெலிட்டடாக இருக்குது. சரியா? இப்போதைக்கு பேசிக்கு ஐடியா எடுத்துக்கோங்க. as I told you, grounded tissue system. ஸோ அப்போ இதில் நிறைய விதமான டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டமாக இருக்கும். ஓகேவா? நான் சொல்ல வர்றது புரியுதா? நிறைய விதமான டிஷ்யூலாம் சேர்ந்து அது ஒரு சிஸ்டமாக இருக்கும். ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் நிறைய கிரவுண்ட் டிஷ்யூஸ் இருக்குன்னா ஒவ்வொரு கிரவுண்ட் டிஷ்யூவும் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸு. ஒரு சில கிரவுண்ட் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் பேரன் கைமா, ஒரு சில கிரவுண்ட் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் கோலன் கைமா, ஒரு சில கிரவுண்ட் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா. ஹோப் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம்,
கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் எங்கெல்லாம் பேரன்கைமா இருக்குது, எங்கெல்லாம் கோலன்கைமா இருக்குது, எங்கெல்லாம் ஸ்க்ளீரன்கைமா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வில் see the basic parts of a ground tissue system. ஓகே, ஸோ இது ஒரு பிளான்டோட கிராஸ் செக்ஷன். அவுட்டர் கவரிங்கில் எபிடெர்மிஸ் இருக்குது நமக்கு தெரியும், ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்து இருக்க லேயருக்கு தான் என்ன பேர்? கார்டெக்ஸு. ஓகேவா, நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஐ வில் கிவ் யூ இன்னொரு டயக்ராம். கிவ் மீ a minute. கிரவுண்ட் டிஷ்யூக்கு நான் இன்னொரு டயக்ராம் காட்டுறேன். தெரியுதா? இது எபிடெர்மிஸ் உங்களுக்கு தெரியும், அது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் த எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ரீஜன் இது வந்து ரூட்டில், மோனோகாட் ரூட், டைகாட் ரூட்டில். அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ரீஜன் அதுப்பா இட் இஸ் த கார்டெக்ஸு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ரீஜன் வந்து இட் இஸ் த எண்டோடெர்மிஸ். இதுக்கு என்னப்பா பேர்? இட் இஸ் கால்டு எண்டோடெர்மிஸ். ஸோ கார்டெக்ஸும் கிரவுண்ட் டிஷ்யூவில் வரும், எண்டோடெர்மிஸும் கிரவுண்ட் டிஷ்யூவில் தான் வரும். ஓகே, அதுக்கு உள்ளார என்ன இருக்குது? எண்டோடெர்மிஸ்க்குள்ளார ஒரு லேயர் இருக்குல்ல, இதுதான் பெரிசைக்கிள். ஸோ பெரிசைக்கிளும் எதில் தான் வரும்? உங்களுக்கு கிரவுண்ட் டிஷ்யூவில் தான் வரும். ஓகே, ஸோ கார்டெக்ஸே பெரிசைக்கிள். இப்போ அடுத்து உங்களுக்கு பித்ரே காட்ட போகிறேன், சரியா? இப்போது இங்கே பாருங்கள், இங்கே மோஸ்ட்லி சென்டரில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் டிஷ்யூ செல்ஸை நம்ம பித்துன்னு சொல்லுவோம். இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ்க்கு இடையில அந்த பித்துடைய செல்ஸ் வரும், இவங்கள தான் நம்ம பித்ரேன்னு சொல்கிறோம். சென்டரில் இருக்கிற கிரவுண்ட் டிஷ்யூஸை பித்துன்னு சொல்லுவோம், கிரவுண்ட் செல்ஸை கிரவுண்ட் டிஷ்யூஸை பித்துன்னு சொல்கிறோம். அந்த பித்தே வாஸ்குலர் பண்டலுக்கு இடையில போகும், இதெல்லாம் வாஸ்குலர் பண்டல்ஸ். ஓகே, இதெல்லாம் என்னது? வாஸ்குலர் பண்டல். ஜைலம் இருக்கும், இங்கே ஃப்ளோயம் இருக்கும். ஓகே, ஒரு சில இதில் ஜைலம் ஃப்ளோயம் ஒன்றாவே இருக்கும், அதை நான் சொல்கிறேன். ஸோ தீஸ் ஆர் வாட்? பித் ரேஸ், மெடுலரி ரேஸ்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கார்டெக்ஸு, பெரிசைக்கிளு, எண்டோடெர்மிஸு, பித்ரே, இங்கே இருக்கா பித்ரே, ஆல் தீஸ் வில் கம் அண்டர் என்னதுப்பா? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓகே, ஸோ இதெல்லாம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். எக்ஸாமில் கேட்பாங்க, கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித்ரே இதெல்லாம் இஸ் மேட் அப் ஆஃப் என்ன டைப் ஆஃப் செல்ஸ்னா? பேரன்கைமா செல்ஸு. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் மோஸ்ட்லி எங்கே பார்க்கலான்னா ப்ரைமரி ஸ்டெம், ப்ரைமரி ரூட்டில் பார்க்கலாம். அப்போது ஒரு விதையை மண்ணுக்குள்ளார போடுறீங்க, அதிலேருந்து செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஆரம்ப கட்டத்தில் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸ்டெம்மு கொஞ்சம் யங்காக இருக்கும், மெச்சூர் ஸ்டெம் இருக்காது, பேசிக்கான ஒரு ஸ்டெம்மு தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ப்ரைமரி ஸ்டெம்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? அதே மாதிரி ரூட்டும் ரொம்ப அட்வான்ஸ்டு ரூட் இருக்காது, ரொம்ப பேசிக்கான ரூட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் ப்ரைமரி ரூட்டு, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ரூட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைமரி ஸ்டெம், ப்ரைமரி ரூட், அதிலலாம் நீங்கள் மோஸ்ட்லி இதை பார்க்கலாம். அதில் பேரன்கைமா செல்ஸ் இருக்கும். இஸ் இட் கிளியர்? புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, இப்போ இப்போ நம்ம பார்த்தது ஸ்டெம்மு ரூட்டில் கிரவுண்ட் டிஷ்யூஸ் என்னென்னு பார்த்தோம், சரியா? லீஃபில் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், லீஃபு பொறுத்த வரைக்கும் இந்த டயக்ராம் பாருங்கள். வெரி குட் தினேஷ். லீஃப் பொறுத்த வரைக்கும் லீஃபோடைய அவுட்ரு கவரிங், இங்கே மேலே இருக்கிறது லீஃபோட அவுட்ரு கவரிங், கீழே இருக்கிறதும் லீஃபோட அவுட்ரு கவரிங். இதை அப்பர் எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம், இதை லோயர் எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம், சரியா? இதில் இங்கே மிடில் இருக்குது பாருங்கள், இந்த எல்லா செல்ஸுமே இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த மெஜாரிட்டி ஆஃப் த செல்ஸ் எல்லாமே வில் கம் அண்டர் மீசோஃபில்னு சொல்லுவோம். என்ன அது மீசோஃபில்லு? அதாவது என்ன சொல்ல வரேன், இந்த அவுட்டரில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டமில் வந்துடும். மோஸ்ட்லி இங்கே மிடில் இருக்கிறதெல்லாம் வந்து கிரவுண்டு டிஷ்யூ சிஸ்டமில் வந்துடும். என்னது? கிரவுண்டு டிஷ்யூ சிஸ்டம். ஸோ லீஃபோடைய கிரவுண்டு டிஷ்யூஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா அதோடைய மீசோஃபில் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ மீசோ அப்படின்னா என்னதுப்பா? மிடில். ஃபைல் அப்படின்னா என்னதுப்பா? லீஃப். மீசோனா மிடில், ஃபைல்னா லீஃபு. ஸோ மீசோஃபில் செல்ஸ் தான் கிரவுண்ட் டிஷ்யூ ஆஃப் அ லீஃபு. இதில் 2 டைப் இருக்குது. இப்படி எலாங்கேட்டடாக இருக்கிறது வந்துட்டு, ஓகே, இதுக்கு என்னப்பா பேர்? பாலிசேட் மீசோஃபில் அல்லது பாலிசேட் பேரன்கைமா. ஏன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா, அதனால் பாலிசைடு மீசோஃபில் இல்லைனா பாலிசைடு பேரன்கைமா. இப்படி கொஞ்சம் இப்படியே முட்டையாக இருக்குல்ல, இதுக்கு என்ன பேருனா திஸ் இஸ் கால்ட் ஸ்பாஞ்சி மீசோஃபில் அல்லனா ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஸோ இது பாருங்கள்,
palisade mesophyll, palisade mesophyll, palisade parenchyma சொல்லலாம். ஓகே, இல்லைனா இங்கே spongy mesophyll, spongy parenchyma சொல்லலாம். Very good. Very nice, Dinesh. Very good. Okay. Adaxial side, abaxial side நீங்கள் சொல்லிக்கலாம். Okay, very good. புரிஞ்சுதா? ஹோப் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். Hope you have some clarity. இப்போ let us go for the மூணாவது tissue system called vascular tissue system. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பிளான்ட்டில் வாட்டரையும் ஃபுட்டையும் கேரி பண்ணுற அந்த டிஷ்யூஸை தான் வேஸ்குலர் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அவங்க யார் யாருன்னா xylem அண்ட் phloem. நம்ம டைப் ஆஃப் டிஷ்யூவில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு ஒன்று படிப்போம். அதாவது இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூக்குள்ளார இருக்க செல்ஸு டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். மெரிஸ்டோ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் டிவிஷன். ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூக்குள்ளார இருக்கிற செல்கள் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னொரு டிஷ்யூ என்னதுன்னா பர்மனன்ட் டிஷ்யூ. இதுக்குள்ளார இருக்கக்கூடிய செல்கள் டிவிஷனை நிப்பாட்டிட்டு இப்போ மெச்சூர் ஆகிட்டாங்க, டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டாங்க, ஸ்பெஷலைஸ் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸில் இருக்கிற செல்கள் டிவைட் ஆகுறாங்க. அப்போ அந்த டிவைட் ஆகிற செல்லு இப்போ டிஃப்ரென்ஷியேட், மெச்சூர், ஸ்பெஷலைஸ் ஆகிட்டதுனால அதை பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இந்த பெர்மனன்ட் டிஷ்யூவில் 2 டைப் இருக்குது. ஒன்று சிம்பிள், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு டெலிட்டட் சிலபஸ்ஸு, ஆனால் பேசிக்கான நாலேஜுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஒன்று சிம்பிள், இன்னொன்று காம்ப்ளெக்ஸு. ஸோ சிம்பிள் டிஷ்யூஸில் என்னென்ன வந்துடும்? ஃபர்ஸ்ட்டு பேரன்கைமா வரும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பேரன்கைமா, செகண்டு கோலன்கைமா, தேர்டு ஸ்க்ளீரன்கைமா. சரியா? parenchyma, collenchyma, sclerenchyma. These 3 are the simple permanent tissue. Complex என்னென்ன வந்துரும்? xylem, phloem. ஓகே, இவங்க 2 பேரும் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவில் வந்துடுவாங்க. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? xylemமையும் phloemமும் சேர்த்து வாஸ்குலர் பண்டில் சொல்லலாம். இப்போ இது பாருங்கள், இது ஒரு வாஸ்குலர் பண்டில். சரியா? ஏன்னா இதில் என்ன இருக்குன்னா xylem, phloem ரெண்டுமே இருக்குது. அப்போ அதுக்கு தான் பேர் வாஸ்குலர் பண்டில். இப்படி ஒன்றா இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் சரி, xylem, phloemத்தை சேர்த்து வாஸ்குலர் பண்டில் சொல்கிறோம். ஓகே, ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் if it is clear, type CL in the chat. CL for clear. Is it clear? ஓகே, ஸோ வாஸ்குலர் பண்டிலில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு வாஸ்குலர் பண்டிலில் இருக்கிற xylemமும் phloemமும் ஒரே ரேடியஸில் இருக்குன்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து இப்படி ஒரு கிராஸ் செக்ஷன் எடுக்கிறேன். ரைட்டா? இதில் ஃபுல்லாக வாஸ்குலர் பண்டில்ஸாக இருக்குது. வெரி குட் மாயா, சூப்பர் மாயா. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னது? வாஸ்குலர் பண்டில்ஸு. ரைட்டா? ஸோ இந்த வாஸ்குலர் பண்டில்ஸில் மோஸ்ட்லி இங்கே xylem இருக்கும், இங்கே phloem இருக்கும். xylem, phloem, xylem, phloem, xylem, phloem, xylem, phloem, xylem, phloem, xylem, phloem. ஸோ பாருங்கள், ஒரு வாஸ்குலர் பண்டில்ஸில் xylemமும் phloemமும் ஒரே ரேடியஸில் இருக்கிறாங்களா? இப்போ இதான் வந்து ஒரு ஸ்டெம்முன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்டர்லேருந்து ரேடியஸ் நிறையா போகுது. சரியா? சென்டர்லேருந்து நிறையா ரேடியஸ் போகுது. ஓகே, சென்டர்லேருந்து என்ன போகுது? நிறையா ரேடியஸ் போகுது.
இப்போ இந்த ஒரே ரேடியஸ், இது ஒரு சிங்கிள் ரேடியஸா, இந்த ஒரு சிங்கிள் ரேடியஸ்லே ஜைலமும் இருக்குது ஃப்ளோயமும் இருக்குது. ஓகே, அப்படின்னா அந்த மாதிரி வாஸ்குலர் பண்டலுக்கு தான் என்ன பேர்? கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். ரைட், சேம் ரேடியஸ், சிங்கிள் ரேடியஸ்லே ஜைலமும் இருக்குது ஃப்ளோயமும் இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் என்ன பேர்? கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். ஓகேவா, ஜாயின் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு கேட்டகரி இருக்குது. ஓகே, அந்த கேட்டகரிக்கு என்ன பேருனா இட் இஸ் கால்ட் ரேடியல் வாஸ்குலர் பண்டில். வாட் டஸ் இட் மீன்? பாருங்கள், இது வந்து மெயினாக ரூட்டில் தான் இப்படி இருக்கும். ரூட் இது தான், அதாவது சாயிலுக்கு அடியில் இருக்க ரூட்டு. ஐ எம் டேக்கிங் அ கிராஸ் செக்ஷன். இந்த ரூட்டில் எப்படி கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். ஓகே, ஸோ அதில் ஜைலம் ஃப்ளோயம், ஜைலம் ஃப்ளோயம், ஜைலம் ஃப்ளோயம், ஜைலம் ஃப்ளோயம்னு இருக்குது. ஸோ ஜைலமும் ஃப்ளோயமும் இஃப் யூ லுக் அட் ஹியர் டிஃப்ரெண்ட் ரேடியஸில் இருக்குது. இங்கே ஒரு ரேடியஸ், 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 இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ வேறு வேறு ரேடியஸில் நமக்கு ஜைலமும் ஃப்ளோயமும் இருக்கா? புரியுதா நான் சொல்ல வர்றது? இதுக்கு பேர் ரேடியல் வாஸ்குலர் பண்டில். அப்போ ஒரு சன் இருக்குல்ல, ஒரு சூரியன், அதில் எல்லா திசையில் இருந்தும் சூரிய ஒளி அதில் ரிலீஸ் ஆகும். கரெக்டாக? சூரியன்லேருந்து எல்லா திசையில் இருந்தும் சூரிய ஒளி எமிட் ஆகும். சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி தான் அந்த ரூட்டோட கிராஸ் செக்ஷனில் எல்லா ரேடியஸ்லையும் இந்த வாஸ்குலர் பண்டில் இருக்குது. முக்கியமான வார்த்தை, ஜைலமும் ஃப்ளோயமும் டிஃப்ரெண்ட் ரேடியஸில் இருக்குது. இந்த ரேடியஸில் ஜைலம், இந்த ரேடியஸில் ஃப்ளோயம், இந்த ரேடியஸில் ஜைலம், இதில் ஃப்ளோயம், திருப்பி ஜைலம், இதில் ஃப்ளோயம், ஜைலம், இதில் ஃப்ளோயம். ஸோ டிஃப்ரெண்ட் ரேடியஸில் ஜைலமும் ஃப்ளோயமும் இருக்குதா? ஸோ அதுக்கு பேர் தான் ரேடியல் வாஸ்குலர் பண்டில். குட் ஈவினிங் திவ்யா, எப்படி இருக்கிறீங்க? ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு த செஷன். புரிஞ்சிச்சா? கன்ஜாயிண்ட்டும் ரேடியலும் புரிஞ்சிச்சா? ரைட், இந்த கன்ஜாயிண்ட்டுங்கிறது ஸ்டெம்லையும் லீஃப்லையும் இருக்கும். இதை மனசில் வைங்க. இதுக்கு என்ன நிமோனிக்னா ரேடியல் வாஸ்குலர் பண்டில், ரேடியல் ஆரா ரூட்டில் இருக்கும். ஓகே, கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில் ஸ்டெம்லையும் லீஃப்லையும் இருக்கும். சரியா? எங்கே இருக்கும்? ஸ்டெம்லையும் லீஃப்லையும் இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டிலில் ஃப்ளோயம் எங்கே இருக்கும், ஜைலம் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகே, ஃப்ளோயம் எங்கே இருக்கும், ஜைலம் எங்கே இருக்கும்னு கேட்பீங்க. ஸோ எப்பயுமே உங்களுக்கு கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டிலில் ஜைலம் உள்ளார இருக்கும், ஃப்ளோயம் வெளியே இருக்கும். அதுக்கான டயக்ராம் தான் உங்களுக்கு தேடிட்டுருக்கேன். ஜைலம் உள்ளார இருக்கும், ஃப்ளோயம் வெளியே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஜைலம் உள்ளார ஃப்ளோயம் வெளியே, ஜைலம் உள்ளார ஃப்ளோயம் வெளியே, ஜைலம் உள்ளார ஃப்ளோயம் வெளியே. தெரியுதா? ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இல்லை, ரூட்டு கிடையாது, கன்ஜாயிண்ட் க்ளோஸ்டு ரூட்டு கிடையாது, ரூட்டில் கன்ஜாயிண்ட்டே கிடையாது. ரூட்னாலே ரேடியல் தான். தினேஷ் சொல்கிறாரு கன்ஜாயிண்ட் க்ளோஸ்டு ரூட்டில் இருக்குன்னு. உங்களுக்கு ரூட்னாலே ரேடியல் தான், கன்ஜாயிண்ட் கிடையாது. இப்போ பாருங்கள், கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில்லே 2 டைப்ஸ் இருக்குது. என்ன 2 டைப்ஸு? இந்த ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில இந்த கேம்பியம்னு ஒரு டிஷ்யூ இருக்குன்னா அப்போ அதுக்கு பேர் ஓப்பன் கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். எதுக்காக எப்படி ஓப்பன் பேர் வச்சாங்க? எதுக்கு இந்த கேம்பியம்னா என்ன வேலை செய்ய போகுது, இப்படிப்பட்ட வாஸ்குலர் பண்டில் எந்த மாதிரியான பாட்டில் இருக்கும், இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜைலத்தையும் ஃப்ளோயத்தையும் இப்படி பிரித்து அதுக்கு இடையில இந்த கேம்பியம் டிஷ்யூவை வச்ச மாதிரி இருக்கா? அப்போ அதனால தான் இதுக்கு பேர் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ஏன்னா ஜைலமையும் ஃப்ளோயமும் இப்படி பிரித்து இடையில கேம்பியமை வச்சுருக்கோம். ஓகே, புரியுதா நான் சொல்ல வர்றது? இந்த ஜைலமும் ஃப்ளோயமும் ஒரே ரேடியஸில் இருக்குதா, அதனால தான் அதை நம்ம கன்ஜாயிண்ட்னு சொல்கிறோம், ஒரே ரேடியஸில் இருக்கிறதுனால. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், கேம்பியம் இல்லை,
ஸோ இதை நம்ம பிரிக்கவே இல்லை, கேம்பியம் உள்ளே வைக்கவே இல்லை. அப்போ அது க்ளோஸ்டு கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். ஸோ இந்த கேம்பியமோட வேலை என்ன? கேம்பியமுக்கு பேர் செகண்டரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. என்னது? Cambium is a secondary meristematic tissue. இதுடைய வேலை என்ன? They will produce, in the secondary meristematic tissue will produce secondary permanent tissue. அல்லது வெறும் secondary tissue சொல்லலாம். secondary permanent tissue சொல்லலாம், இல்லைனா வெறும் secondary tissue சொல்லலாம். யாரெல்லாம் அவங்க? செகண்டரி xylem, செகண்டரி phloem. மெயினாக இவங்க தான் செகண்டரி பெர்மனன்ட் டிஷ்யூ அல்லது செகண்டரி டிஷ்யூன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேம்பியம் இருக்கா, இங்கே xylem இருக்கா, இந்த இடத்துல புதுசாக செகண்டரி xylem ஃபார்ம் ஆகும். யார் ஃபார்ம் பண்ணுவா? கேம்பியம். ஸோ இங்கே phloem இருக்கா, இந்த இடத்துல புதுசாக செகண்டரி phloem ஃபார்ம் ஆகும். யார் ஃபார்ம் பண்ணுவா? இந்த கேம்பியம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் ஹாய், வெல்கம், லைக் த வீடியோ. செகண்டரி க்ரோத்து உங்களுக்கு போர்ட்ஸுக்கு டெலிட்டடுப்பா, அதனால் படிக்க தேவையில்லை. புரிஞ்சுதா? ஸோ இந்த கேம்பியம்னா என்ன? இந்த கேம்பியம் இருக்குன்னா அந்த வாஸ்குலர் பண்டலுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோமா? கேம்பியம் மோஸ்ட்லி டைகாட்டுக்கு தான் இருக்கும். ஓகே, மோனோகாட்டுக்கு கேம்பியம் வராது, டைகாட்டுக்கு தான் கேம்பியமு. அப்போ கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில் ஸ்டெம்லையும் லீஃப்லையும் இருக்கும். அதுலேயுமே டைகாட் ஸ்டெம்ஸில் இந்த கேம்பியம்ங்கிறது இருக்கும். ஸ்டெம்ஸ்லேயே டைகாட் ஸ்டெம்ஸில் இந்த வாஸ்குலர் பண்டலுக்கு இடையில் கேம்பியம் இருக்கும். ஓகேவா? க்ளோஸ்டு வந்து நான் சொல்லிட்டேன், அதில் கேம்பியம் இல்லை, செகண்டரி டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணாது. அப்போ ரேடியல் வாஸ்குலர் பண்டல் உங்களுக்கு தெரியும், இது ரூட்டில் இருக்கும். புரியுதா? இஸ் இட் கிளியர்? இப்போ வரைக்கும் புரியுதுன்னா சேட்டில் சிஎல் போடுங்க. So MCC, is it clear? சூப்பர், கிரேட், பக்கா, வெரி குட், பக்கா. ஸோ பாருங்கள், டைகாட் ரூட் இருக்கா? அதை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? வெரி குட் மாயா, வெரி குட் தினேஷ், வெரி குட் எவ்ரிபாடி. இவ்வளோ நேரம் we were discussing about tissue systems. ஸோ அதில் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போது நம்ம பார்த்த டிஷ்யூ சிஸ்டம்லாம் வச்சு ரூட்டை பற்றி தனியாக படிப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டெம்மை பற்றி படிக்கலாம், அடுத்த கிளாஸில் லீஃபை பற்றி படிக்கலாம். ஹாய் முத்து விஜி, வெல்கம். ஹாய் திவ்யா. ஸோ புதுசாக லைவில் ஜாயின் பண்ண எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வில் டிஸ்கஸ் அபவுட் டைகாட் ரூட் ஃபர்ஸ்ட், அப்புறம் வில் கோ வித் மோனோகாட் ரூட். சரியா? ரைட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டடு. ஸோ உங்களுடைய டைகாட் ரூட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டைகாட் ரூட்டுடைய அந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பேர் எபிப்ளம்மா. எபிடெர்மிஸும் சொல்லிக்கலாம், பட் இட் இஸ் ஆல்சோ கால்டு எபிப்ளம்மா. ஓகேவா? புரியுதா? அப்போது இந்த டைகாட் ரூட்டுடைய அந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, எபிடெர்மிஸ் அல்லது எபிப்ளம்மா, அதில் அங்கங்கே இந்த மாதிரி ரூட் ஹேர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ திஸ் அவுட்டர் லேயர் எபிடெர்மிஸ் ஆர் எபிப்ளம்மா will have root hairs like this. Is that clear? புரியுதா நான் சொல்கிறது? ரைட். அப்போ அதுக்கு அடுத்து எபிடெர்மிஸுக்கு அடுத்து என்ன மாதிரியான செல்ஸ் இருக்குன்னா பாருங்கள், செவரல் லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இட் இஸ் கால்டு கார்டெக்ஸ், ரைட்? எபிடெர்மிஸ் அல்லது எபிப்ளமாக்கு அடுத்து there are several layers of cells called as
கார்டெக்ஸு. இந்த கார்டெக்ஸு எதால் ஆனது? ஓகே நவீன், வெல்கம் நவீன், வெல்கம் டு த செஷன். எதால் ஆனது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் தின் வால்டு பேரன்கைமா செல்ஸ். செல் வால் தின்னாக இருக்கும். என்ன மாதிரி டைப் ஆஃப் செல்னா பேரன்கைமா மாதிரியான செல்கள். ஓகே, தின் வால் இருக்கும், சரியா, தின் வாலாக இருப்பாங்க. அண்ட் பேரன்கைமா டைப் ஆஃப் செல்ஸு. இதில் இன்டர் செல்லார் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், அங்கங்கே குட்டி குட்டியாக ஸ்பேஸ் தெரியுதா? ஸோ இன்டர் செல்லார் ஸ்பேஸு அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். ஸோ செவரல் லேயர்ஸில் இருக்கக்கூடிய தின் வால்டு பேரன்கைமா செல்ஸ் தான் யார்? இந்த கார்டெக்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இந்த இன்னர்மோஸ்ட் லேயர் தான் என்னது? எண்டோடெர்மிஸு. Sure Divya, we will create a playlist. கண்டிப்பாக we will create a playlist. I will note this. நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக we will create a playlist. ஸோ இன்னர்மோஸ்டில் இருக்கிற லேயர் ஆஃப் செல்ஸ் தான் என்னது? எண்டோடெர்மிஸு. ஓகே, ஸோ எபிடெர்மிஸ் இஸ் will belong to the epidermal tissue system. கார்டெக்ஸு எண்டோடெர்மிஸ்லாம் it will belong to the என்னது? ground tissue system. கிளாஸ் 10க்கு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, யா வெரி குட் மாயா. Xylem phloemicale அது இருக்கும், conjunctive tissue. வில் டிஸ்கஸ், போக போக படிக்கலாம். ஓகே, டோன்ட் வெரி மாயா. அதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குதா மாயா? ஸோ பாருங்கள், எண்டோடெர்மிஸ் ஆல்சோ பிலாங் டு த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் தான். இது என்ன மாதிரி ஷேப்பில் இருக்கும்? எண்டோடெர்மிஸு என்ன மாதிரி ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா, ஸோ யா பேரல் ஷேப்பில் இருக்கும். இங்கே இருக்கா? இதுதான் எண்டோடெர்மிஸு. ஸோ அந்த எண்டோடெர்மிஸு இந்த மாதிரி பேரல் ஷேப்டு செல்ஸாக இருக்கும். அந்த எண்டோடெர்மிஸ் லேயரில் இருக்க ஒவ்வொரு செல்லும் பேரல் தெரியும் தானே உங்களுக்கு? அந்த மாதிரி பேரல் ஷேப்பில் இருக்கும். ஓகே, புரியுதா? இப்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி பேரல் ஷேப்பில் செல்ஸ் இருக்கும். எஸ் எஸ், எண்டோடெர்மிஸ் சிங்கிள் லேயர் தான். ஆமாம் தினேஷ், எண்டோடெர்மிஸ் சிங்கிள் லேயர் தான். சிங்கிள் லேயர் ஆஃப் பேரல் ஷேப்டு செல்ஸ். இது நீட்டுக்கு பயாலஜிக்குப்பா. அப்புறம் இது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். எண்டோடெர்மிஸில் இருக்கிற இந்த பேரல் ஷேப்டு செல்ஸ் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ஸ்பேஸே இருக்காது. ஓகே, ஸோ அதான் சொல்லுவாங்க வித்தவுட் இன்டர்செல்லார் ஸ்பேஸ். இன்டர்செல்லார் ஸ்பேஸே இல்லாமல் நெருக்கமாக அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இந்த பேரல் ஷேப்டு செல்ஸில் ஓகே இதெல்லாம் செல் வால் தானே, அந்த செல்ஸோட செல் வால் இதெல்லாம் சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ரேடியல் செல் வால், இதெல்லாம் வந்து டேஞ்சென்ஷியல் செல் வால். ஓகே, இந்த பேரல் ஷேப்டு செல்ஸ் இருக்குதா, அதில் இங்கெல்லாம் இருக்கிறது வந்து ரேடியல் செல் வால், சரியா? இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து டேஞ்சென்ஷியல் செல் வால். ஸோ பாருங்கள், இது ஒரு சென்டர்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா எல்லா டைரக்ஷனுக்கும் இப்படி போகக்கூடியது தான் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். எல்லா டைரக்ஷனுக்கும் இப்படி போகிறது தான் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இங்கேயுமே இந்த பேரல் ஷேப்டு செல்ஸ்லையுமே என்னது, இந்த பேரல் ஷேப்பில் இருக்க செல்ஸ்லையுமே இங்கே இருக்க வால்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறோம்? ரேடியல் வால்ஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதா? இங்கே இருக்க வால்ஸ் எல்லாம் ரேடியல் வால்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற வால்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கிற வால்ஸ் இதெல்லாம் வந்து டேஞ்சென்ஷியல் வால்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது இந்த டேஞ்சென்ஷியல் அண்ட் ரேடியல் வால்ஸில் எண்டோடெர்மிஸோட டேஞ்சென்ஷியல் அண்ட் ரேடியல் வால்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கெமிக்கல் இருக்குது. அது வேக்சி மெட்டீரியல் கால்டு சுபரின். என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஸ்ட்ரிப்பு ஃபார்மேட்டில். அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டுக்கு பேர் காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்பு. ஸோ அதனால் அது வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு ஃபார்மேட்டில் இந்த வேக்சி சுபரின் கெமிக்கலால் ஆன ஸ்ட்ரிப்பு அங்கே இருக்குது. தெரியுதா? வேக்சி சுபரின் கெமிக்கலால் ஆன இந்த காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்பு எண்டோடெர்மிஸில் இருக்குது. சரியா?
இது என்ன பண்ணும், இதோடைய வேலை என்னன்னா அன்வான்டான டாக்ஸின்ஸ் எல்லாம் விடாது. தேவையில்லாமல் விஷம் டாக்ஸின்ஸ் எல்லாம் எண்டோடெர்மிஸை தாண்டி உள்ளே வர முடியாது. பாருங்கள், இந்த ரூட் வழியாக ஏதாவது இப்படி வந்தாலுமே எண்டோடெர்மிஸை தாண்டி இங்கே உள்ளார எந்த ஒரு அன்வான்ட் டாக்ஸின்ஸும் போக முடியாது. காரணம், இந்த ஸ்ட்ரிப்பு அதை தடுத்துரும். ஓகே, எண்டோடெர்மிஸுக்கு அடுத்து என்ன லேயர்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான் பெரிசைக்கிள். பெரிசைக்கிளும் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் தான் வரும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்குதா? எபிடெர்மிஸ் வந்து எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கார்டெக்ஸு, எண்டோடெர்மிஸு, பெரிசைக்கிள், பித்து, பித்திரே, இவங்க எல்லாரும் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ அப்போது எண்டோடெர்மிஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ரெண்டுமே எழுதுங்க. முத்து நீங்கள் நீட்டுக்கு படிங்க, ஜேயும் எழுதுங்க. ரைட்டா? எண்டோடெர்மிஸ் இருக்கா, அந்த எண்டோடெர்மிஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு லேயர் ஆஃப் செல் தான் என்னதுன்னா பெரிசைக்கிள். இதுவுமே கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் தான் வந்துடும். இதுவுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரண்ட் கைமா, அதுவும் தின் வால்டு பேரண்ட் கைமா. ஓகே, இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? இந்த பெரிசைக்கிளுடைய வேலை என்ன? ஸோ பெரிசைக்கிள் ரெண்டு வேலை பண்ணும். ஓகேவா? பெரிசைக்கிள் என்ன பண்ணும்? ரெண்டு வேலை பண்ணும். ஃபஸ்ட்டு வேலை, இந்த ரூட்டிலிருந்து சைடு ரூட் வரும்ல, சாயில் இருக்குன்னா இங்கே ரூட் இருக்குன்னா இதுலேருந்து இப்படி சைட்லேருந்து ரூட் வரும். ஓகே, இவங்கள தான் நம்ம லேட்ரல் ரூட்டுன்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் யார்? ஆல் ஆஃப் தேம் ஆர் கால்டு லேட்ரல் ரூட்டு. அப்போது இந்த லேட்ரல் ரூட்டு வர்றதுக்கு இந்த பெரிசைக்கிள் ஹெல்ப் பண்ணுவாங்க. இனிஷியேஷன் ஆஃப் லேட்ரல் ரூட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷன், நான் கேம்பியம்னு ஒன்று சொன்னேன்ல, அதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வேஸ்குலர் கேம்பியம், அந்த xylem phloemக்கு நடுவில் இருக்கிறது வேஸ்குலர் கேம்பியம் தான். சரிங்களா? இன்னொரு டைப் ஆஃப் கேம்பியம் இருக்குது, கார் கேம்பியம். அது வந்து அதுக்கு அவுட் சைடில் இருக்கும், அது லேட்டராக படிக்கலாம். நான் காமிச்சேன்ல அந்த வேஸ்குலர் பண்டில் xylem phloemக்கு இடையில இருந்துச்சு, இது வேஸ்குலர் கேம்பியம் தான். அந்த கேம்பியமை என்னது ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரிசைக்கிள் லேட்ரல் ரூட் இனிஷியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேஸ்குலர் கேம்பியம் இனிஷியேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. லேட்ரல் ரூட் இனிஷியேஷன், வேஸ்குலர் கேம்பியம் இனிஷியேஷன் ரெண்டுத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வேஸ்குலர் கேம்பியம் எதுக்கு உதவி செய்யும்? வேஸ்குலர் கேம்பியம்லேருந்து செகண்டரி டிஷ்யூஸ் வரும். ஓகே, வேஸ்குலர் கேம்பியம் அப்படிங்கிறது செகண்டரி மெரிஸ்டமா. ஸோ இந்த செகண்டரி மெரிஸ்டம்லேருந்து செகண்டரி டிஷ்யூஸ் வரும். என்னென்ன செகண்டரி டிஷ்யூஸு நமக்கு தெரியும், செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம், அதெல்லாம். ஓகே, ஸோ லேட்ரல் ரூட் இனிஷியேஷனுக்கும் வேஸ்குலர் கேம்பியம் இனிஷியேஷனுக்கும் யார் ஹெல்ப் பண்ணுறா? பெரிசைக்கிள் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த வேஸ்குலர் கேம்பியம் அப்படிங்கிறது செகண்டரி டிஷ்யூஸை கொடுக்கும். அந்த செகண்டரி டிஷ்யூஸ் வர்றதுக்கு தான் பேர் செகண்டரி க்ரோத்து. ஏன்னா ஒரு செடியோட ஆரம்ப ஸ்டேஜஸில் ப்ரைமரி க்ரோத்து நடக்கும். அந்த செடியோட லென்த்து மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு விதையை மண்ணுக்குள்ளார போட்டிங்கன்னா அந்த விதையிலேருந்து ஒரு செடி வரும், அதோடைய லென்த்து மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ப்ரைமரி க்ரோத்து. ஓகேவா? லேட்டர் ஸ்டேஜஸில் அந்த செடி வளர 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 அந்த செடியோட வித்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஹாரிசான்டலாக க்ரோ ஆகும். அதுதான் வந்து செகண்டரி க்ரோத்து. ஸோ வேஸ்குலர் கேம்பியம் செகண்டரி டிஷ்யூஸை கொடுக்க ஹெல்ப் பண்ணுதா, அதுக்கு தான் பேர் செகண்டரி க்ரோத்து. இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபாடி? ஓகே நவீன், வெரி குட் நவீன். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபாடி? ஸோ அடுத்து என்ன கிரவுண்ட் டிஷ்யூஸ் இருக்குன்னா பித்து இருக்கும், ஆனால் அது ஸ்மால் அல்லது இன்கான்ஸ்பைக்கோஸாக இருக்கும். இன்கான்ஸ்பைக்கோஸ்னால் என்னது? நாட் கிளியர்லி விசிபிள், அவ்வளோ கிளியராக விசிபிளாக இல்லை. ஸோ பாருங்கள், இப்படி சென்டரில் இருக்கும் பித்து, சின்னதாக இருக்கும், அவ்வளோ கிளியராக விசிபிளாக இருக்காது. டைகாட் ரூட் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி. ஓகே, இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஓகே, இங்கே தான் நம்ம மாயா சொன்ன பாயிண்ட் வரப்போகுது. என்னது? நம்ம மாயா சொன்ன பாயிண்ட்டு இங்கே தான் வரப்போகுது. சரியா? ஸோ மாயா சொன்ன மாதிரி xylemக்கும் ஃப்ளோயமுக்கும் பிட்வீனில் ஒரு பேரன்கைமா செல்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் கன்ஜெக்டிவ் டிஷ்யூ. இது என்னது அப்படின்னா ப்ரோகேம்பியல் செல்ஸு. ப்ரோகேம்பியல் செல்ஸ்னால் இவங்களாம்
பிரைமரி மெரிஸ்டமில் வந்துடுவாங்க. ஓகே, இவங்கெல்லாம் பிரைமரி மெரிஸ்டமில் வந்துடுவாங்க. ஓகே, இதுலேருந்து தான் நமக்கு இப்போ வரப்போகிற வாஸ்குலர் கேம்பியம் வரும். ஸோ வாஸ்குலர் கேம்பியமை தரக்கூடிய ஒரு பிரைமரி மெரிஸ்டமான ப்ரோகேம்பியம் செல்ஸ் தான் இந்த கன்ஜக்டிவ் டிஷ்யூ. இது பேரன் கைமாவால் ஆனது. ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் பிட்வீனில் இருக்கும். தெரியுதா? ஜைலம் இங்கே ஃப்ளோயம், ஜைலம் இங்கே ஃப்ளோயம், ஜைலம் இங்கே ஃப்ளோயம், ஜைலம் இங்கே ஃப்ளோயம். ஸோ ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் பிட்வீனில் அங்கங்கே நீங்கள் இதை பார்க்கலாம். சரியா? ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் பிட்வீனில் நீங்கள் அங்கங்கே கன்ஜக்டிவ் டிஷ்யூவை பார்க்கலாம். ஸோ அது அந்த கேம்பியம் தரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹாய் ராதி, வெல்கம் டு த கிளாஸ். லைக் த வீடியோ. இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்கன்னா புரிஞ்சுதா? அப்போ எபிடெர்மிஸை பார்த்துட்டோம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் கார்டெக்ஸ் பார்த்தோம், எண்டோடெர்மிஸ் பார்த்தோம், பெரிசைக்கிள் பார்த்தோம், பித்து பார்த்தோம். புரியுதா? இப்போ we will talk about the vascular tissue system. ஜைலமோ ஃப்ளோயமோ டைகாட் ரூட்டில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 4 ஜைலம் இருக்குதா? இதே மாதிரி இங்கேயும் ஒரு 4 இருக்கும். ஆனால் இது ஒரு ஜைலம் இல்லை, இதுக்குள்ளே நிறையா ஜைலம் இருக்குது. இப்போ இது ஒரு பேட்ச்னு சொல்லலாம். ஒரு குரூப் ஆஃப் ஜைலம் இருக்கா, இது ஒரு பேட்ச் ஆஃப் ஜைலம். ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 4 பேட்ச் ஆஃப் ஜைலம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளோயம் செல்ஸ் இருக்குதா? ரைட். ஸோ இதெல்லாம் என்னது? பேட்ச் ஆஃப் ஃப்ளோயம். ஸோ உங்களுக்கு டைகாட் ரூட்டுன்னு எடுத்துட்டிங்கனாலே யூஸ்வலாக 2லேருந்து 4 ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் பேட்சஸ் இருக்கும். ஓகே, இதை 2 இருக்கோ, இல்லை 3 இல்லை 4, ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்து மாறும். ஆனால் டைகாட்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த டயக்ராமில் 4 ஜைலம் பேட்ச்சு 4 ஃப்ளோயம் பேட்ச் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் இருக்கும் டைகாட் ரூட்டில். லேட்டராக என்ன ஆகும், அந்த கேம்பியம் வந்து ஒரு ரிங்கை ஃபார்ம் பண்ணும் ஜைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவில். அதுதான் இந்த டயக்ராமு. ஒரு பிளான்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அதில் ப்ரைமரி டிஷ்யூஸ் தான் ஃபார்ம் ஆகும், ப்ரைமரி க்ரோத் தான் நடக்கும். ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளான்ட் வளர 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 அதில் செகண்டரி க்ரோத்தும் நடக்கும், செகண்டரி டிஷ்யூஸும் ஃபார்ம் ஆகும். அந்த செகண்டரி டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கேம்பியம் அவசியம். ஏன்னா கேம்பியம் வந்து செகண்டரி மெரிஸ்டம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பச்சை கலரில் இருக்கிறது ஜைலம், இங்கே ரெட் கலரில் இருக்கிறது பச்சை கலரில் இருக்கிறது ஃப்ளோயம். ஓகே, ரெட் கலரில் இருக்கிறது ஜைலம். இது ஃப்ளோயம், இது ஜைலம். என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒரு ப்ளூ கலரில் ஸ்ட்ரக்சர் வருதா? சரிங்களா? இது வந்து கேம்பியம், ப்ரோ கேம்பியம்லேருந்து வரது. கன்ஜக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்களா, அதுவுமே இதுதான். சரியா? அதுக்கப்புறம் இது கேம்பியம் பெரிசைக்கிள்லேருந்து வரும். இதெல்லாம் செகண்டரி டிஷ்யூஸுன்ற டாப்பிக்கில் படிப்போம். அது டெலிட்டடு, அதனால் ஒரு பேசிக்கான ஐடியா மட்டும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளோயமுக்கும் ஜைலமுக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக கேம்பியம் வந்து ஃபார்ம் ஆகுதா? அது பெருசாகி இங்கே இருக்கிற ஃப்ளோயமுக்கும் ஜைலமுக்கும் நடுவில் அது ஒரு ரிங்காக ஃபார்ம் ஆயிரும். இந்த கேம்பியம் வந்து ஒரு ரிங்காக ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அதுதான் செகண்டரி க்ரோத்து அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இந்த எண்டோடெர்மிஸுக்கு இன்சைடில் என்னென்னலாம் பார்த்தீங்க? பெரிசைக்கிள் பார்த்தீங்க, வாஸ்குலர் பண்டில் பார்த்தீங்க, பித்து பார்த்தீங்க. ஆமாவா இல்லையா? இந்த ரூட்டோட டயக்ராமை பாருங்கள். இந்த எண்டோடெர்மிஸ் இருக்கா? இந்த எண்டோடெர்மிஸ்க்கு இன்சைடில் இதோ இங்கே பெரிசைக்கிள் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஜைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிற வாஸ்குலர் பண்டில் பார்த்தீங்களா? அப்புறமா இங்கே பித்தை பார்த்தீங்களா? ஸோ எண்டோடெர்மிஸுக்கு உள்ளார இருக்கிற இவங்க எல்லாரையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? we can call them as ஸ்டெலே அப்படின்னு சொல்லலாம். என்னதுப்பா? இட் இஸ் கால்டு வாட்? ஸ்டெலே. ஓகேவா? எண்டோடெர்மிஸ்க்கு இன்சைடில் இருக்கிற பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில், பித்து, இவங்க எல்லாரையும் சேர்த்து நம்ம ஸ்டெலேன்னு சொல்ல முடியும். இது ஒரு வார்த்தை. இட்ஸ் அ வேர்ட் விச் டினோட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். பெரிசைக்கிள் வந்து பிலாங்ஸ் டு த கிரவுண்ட் டிஷ்யூ, பித்தோ கிரவுண்ட் டிஷ்யூ, இது வந்து வாஸ்குலர் டிஷ்யூ. ஓகேவா? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? புரிஞ்சுதா? மோனோகார்ட் ரூட் ரொம்ப சிம்பிள் தான். டைகார்ட் புரிஞ்சிச்சுன்னா ஒரு மோனோகார்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மோனோகார்ட் ரூட்லையும் உங்களுக்கு எபிடெர்மிஸ் இருக்கும், ஸோ அதுக்கப்புறமா கார்டெக்ஸ் இருக்கும். ஓகே,
அதுக்கப்புறமா எண்டோடெர்மிஸ் இருக்கும், அண்ட் அதுக்கு இன்சைடில் பெரிசைக்கிள் இருக்கும், அப்புறம் வாஸ்குலர் பண்டில் இருக்கும், பித்து இருக்கும். தெரியுதா? எண்டோடெர்மிஸ்ஸு, அதுக்கு இன்சைடில் பெரிசைக்கிள், இந்த வாஸ்குலர் பண்டில்ஸு. இந்த ரெட் கலரில் இருக்கிறது xylem. இதெல்லாம் xylem. இங்கே இருக்கிறதெல்லாம் phloem. ஓகே, இஸ் இட் கிளியர்? புரியுதா? சென்டரில் இருக்கிறது பித்து. ஒரு வித்தியாசம் என்னதுன்னா, டைகார்ட் ரூட்டை கம்பேர் பண்ணும்போது அதில் xylem வந்து 2 to 4 இருந்துச்சா, கரெக்டாக கம்மியாக தான் இருக்கும் டைகார்ட் ரூட்டில். ஆனால் இங்கே மோனோகார்ட் ரூட்டில் உங்களுக்கு நிறைய xylem phloem இருக்கும். சரிங்களா? எவ்வளோ இருக்கும்னா மோர் தேன் 6 xylem பண்டில்ஸ் வந்து மோனோகார்ட் ரூட்டில் இருக்கும். ரைட்? மோர் தேன் 6 xylem அண்ட் phloem மோனோகார்ட் ரூட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ மோர் தேன் 6னா நான் பாலி ஆர்ச்னு சொல்லிக்கலாம். பாலி அப்படின்னா மெனி. சரியா? பாலினா என்னதுப்பா? மெனின்னு அர்த்தம். ஸோ மோர் தேன் 6 xylem பண்டில்ஸு phloem பண்டில்ஸ் இருக்கிறதுனால தான் அதை நம்ம பாலி ஆர்ச்சு அப்படின்னு சொல்கிறோம். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபாடி? மோனோகாட்டில் எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ இந்த பித்து எப்படி இருக்கும்? பித்து டைகாட்டை விட மோனோகாட்டில் லார்ஜாக இருக்கும். டைகாட்டில் பித்து சின்னதாக இருக்கும் சொன்னேன்னா, பட் இதில் பித்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், வெல் டெவலப்டாக இருக்கும். ஓகே. எவல்யூஷனலி பெட்டர்னா நான் டைகாட் தான் சொல்லுவேன். ஓகே, அப்படி சொல்ல முடியாது, பட் நான் டைகாட் தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் தான் ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தி. தினேஷ், மோனோகாட்டில் கேம்பியமே கிடையாது. டைகாட் ரூட்டில் கேம்பியம் படிச்சிருப்பீங்க. மோனோகாட்டில் கேம்பியமே கிடையாது. கேம்பியம் இல்லைன்னா செகண்டரி டிஷ்யூஸ் வராது. ஆமாவா இல்லையா? செகண்டரி டிஷ்யூஸ் வரலன்னா செகண்டரி க்ரோத்தே இல்லைன்னு அர்த்தம். ஓகே. டைகாட்டில் கேம்பியம் இருக்கும், செகண்டரி க்ரோத் நடக்கும். மோனோகாட்டில் கேம்பியம் இல்லை, செகண்டரி க்ரோத் நடக்காது. இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபாடி? புரிஞ்சுதா எல்லாருக்கும் இப்போ வரைக்கும்? எல்லாருக்கும் இப்போ வரையும் புரிந்துதா? Is it clear for everybody? Okay, super. ஸோ யாருக்கெல்லாம் இப்போ வரைக்கும் புரிஞ்சுச்சோ சாட்டில் சிஎல் போடுங்க. ஆக்சுவலாக வி கேம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். பேலன்ஸிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பார்க்குற இவங்க எல்லாருமே தான் Xylem 2025 நீட் எக்ஸாமுடைய டாப்பர்ஸ். ஓகே, நம்ம Xylemலேருந்து உருவான டாப்பர்ஸு. ஸோ யாரெல்லாம் வீடியோ லைக் பண்ணலையோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் ஃபியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸு. எஸ், ஐ ஹாவ் ஃபியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பசங்களா. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ரைட், ஐ ஹாவ் ஃபியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் விஷயம், வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ரைட், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் சேனலு, வாட்ஸ்அப் சேனலு, இது எல்லாத்துலேயும் சேர்ந்துக்கோங்க. ஸ்பெஷலாக வாட்ஸ்அப் சேனலில் தான் நம்ம செஷன்ஸோட நோட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம நாளைக்கு காலையில் மதியம் ஒரு மணிக்கு ஃப்ரீயாக ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஜென்ரல் நாலேஜ்லாம் வச்சு அந்த கொஷின்ஸ் இருக்கும். அந்த குவிஸில் நிறைய மார்க் வாங்குகிற ஒரு செட் ஆஃப் பசங்களுக்கு டோட்டலாக 5 lakhsக்கு ஒர்த்தான ரிவார்டு வந்து காத்துட்ருக்குது. ஓகே, ஸோ இந்த குவிஸுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கரண்ட்டாக யாராவது நீட்டு இல்லை ஜேஇ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. யாராவது கரண்ட்டாக நீட்டு இல்லை ஜேஇக்கு படிக்கிறீங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் நீட்டுக்கு 2 ஆன்லைன் கோர்சஸ் வச்சுருக்கோம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு தான். +2 படிக்கிற பசங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸுக்கு பேர் தளபதி பேட்ச். சரியா? இந்த பேட்சில் நாங்கள் +2 சிலபஸை லைவாக டீச் பண்ணி கொடுப்போம். +1 சிலபஸை சைடில் ரிவிஷன் கொடுப்போம். ப்ளஸ் இந்த பேட்சில் என்ரோல் ஆகி நீங்கள் ஆப்குள்ளார வந்த உடனே எல்லா சாப்டருக்குமான ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே,
கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபீச்சர் ஆப்பில் இருக்குது. கொஷின் டிஸ்கஷன் நாங்களும் பண்ணி தருவோம். உங்களுக்கு மென்டாரும் கிடைப்பாங்க. ஆப்பில் ஏஐ இருக்குது. ஏஐட்ட நீங்கள் டவுட் கேட்கலாம். இந்த கோர்ஸோட ப்ரைஸு 16,499 16,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. நீங்கள் மெட்டீரியல் மட்டும் தனியாக ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆன்லைன் கோர்ஸ்ன்றனால. ஓகே, இந்த எல்லா ஃபீச்சரும் இன்னொரு கோர்ஸ்லேயும் இருக்குது. இட் இஸ் கால்டு வெட்ரி பேட்ச். இது நீட் ஆன்லைன் கோர்ஸு. ஆனால் ரிப்பீட் இருக்குது. இதில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னென்னா, நாங்கள் +1 +2 2 சிலபஸையும் லைவாக வந்து டீச் பண்ணி கொடுப்போம். ஏன்னா ரிப்பீட்டருங்கிறதுனால. அப்போ அதனால் அந்த கோர்ஸோட ப்ரைஸு 19,499 19,499. கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்துலேயுமே கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயாக வந்துடும், டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீயாக வந்துடும். சரிங்களா? ஸோ ஏன்னா கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ரைட்? நம்ம இது இல்லாமல் ஆஃப்லைன் சென்டர் வச்சுருக்கோம். கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் we have our ஆஃப்லைன் சென்டர். அதுக்கு பேர் Xylem ஹைப்ரிட் கேம்பஸ்ன்னு சொல்லுவோம். Xylem ஹைப்ரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலின்னு மேப்பில் போட்டிங்கன்னா you will get the location. ஓகே, ஸோ இங்கே we have few ஆஃப்லைன் கோர்சஸ். +1 படிக்கிற பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் 5:30 to 8:30 நம்ம சென்டருக்கு வந்தாங்கன்னா நீட்டு இல்லை ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸோட பேர் Thala Pro. +2 படிக்கிற பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் 5:30 to 8:30 நம்ம சென்டருக்கு வந்தாங்கன்னா அவங்க they can prepare for நீட்டு இல்லைனா ஜேஇ. அந்த கோர்ஸுக்கான பேர் Thalapathy Pro. சரியா? இந்த ரெண்டு கோர்ஸ்லையுமே ஈவினிங் ஒரு 3 மணி நேரம் தான் கிளாஸு. ஸ்கூல் போயிட்டு நம்ம சென்டருக்கு வந்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் இருக்கும். சரியா? நீட்டுனா பிசிபி, ஜேஇனா பிசிஎம். இது உங்களுக்கு தெரியும். ஒரு வாரத்தில் 2 ஸ்டடி ஹாலிடே விட்ருவோம். அன்றைக்கி நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கலாம். சண்டே ஆனால் அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததுக்கான வீக்லி டெஸ்ட்டு வந்து இருக்க போகுது. இது இல்லாமல் மந்த்லி டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, ரெகுலராக அவங்களுக்கு டவுட் சால்விங்கு, டெஸ்ட் சீரீஸு, கிராஷ் கோர்ஸு இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸை வச்சுருக்குறோம். ஸோ நீங்கள் அவங்கள நேராக போய் சந்திக்கலாம். ஃப்ரீயாக டெமோ கிளாஸும் அட்டன் பண்ணலாம். ஓகே, இதே ரிப்பீட்டர் பசங்களுக்கும் நம்ம நீட் அண்ட் ஜேஇ கோர்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு பேர் MAARA பேட்ச். இதில் நம்ம ஹைப்ரிட் மாடலை ஃபாலோ பண்ணுவோம். இதில் எப்படி இருக்குன்னா, 1 டே வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். அப்போ வீட்டில் தான் பசங்க வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க. அன்றைக்கி ஆப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருவோம். அதை பார்த்து படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்கப்பான்ட்டு. அவங்க வந்த உடனே அடுத்த நாள் அந்த கண்டென்ட்லேருந்து ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுட்டு அதே கண்டென்ட்டை திருப்பியும் நம்ம ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் டீச் பண்ணுவாங்க. ஸோ ஆப்பில் ஒரு ஃபேக்கல்ட்டிஸோட ரெக்கார்டு வீடியோ பார்த்து படிச்சுட்டு சென்டருக்கு வருவாங்க. சென்டரில் இன்னொரு ஃபேக்கல்ட்டியோடைய ஆஃப்லைன் கிளாஸ் அங்கே நடக்கும். அப்போ ஒரு கண்டென்ட்டை 2 டீச்சர் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுட்லாம் இருக்குன்னா ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஸோ நீங்கள் சூப்பராக வந்து படிக்கலாம். இந்த கோர்ஸுக்கும் நீங்கள் நேராக சென்டருக்கு வந்து டேரெக்டாக விசிட் பண்ணலாம். இது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டான கோர்ஸு. மெட்டீரியல் சூப்பராக இருக்கும். ரெகுலரான ஃபீட்பேக்ஸ் கொடுப்போம். ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டான டெஸ்ட் இருக்கும். ஓகே, நீங்கள் நல்லா படித்து சூப்பராக க்ரோ ஆகலாம். ஓகேவா? இப்போ இந்த கோர்ஸ் பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் 8129000700 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரியா? அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் சேர்ந்துக்கோங்க. ஓகே, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட்? ஸோ பசங்களா, ஐ வில் see you in my next video. Until then, bye bye, டாட்டா, டேக் கேர். ஸோ யாருக்கெல்லாம் செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. 530 நீட் 2025 ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். ஓகே தினேஷ், ஐ எம் ஸோ ஹாப்பி தினேஷ். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ சாட் பாக்ஸில் ஒரு ஹார்ட்டு இல்லைனா ஒரு ஃபயர் சிம்பிளை போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ until then, bye bye, டாட்டா, டேக் கேர், கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். See you.